ஓகே லிசன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல டோட்டலா நம்ம கிட்ட 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 20 பீஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 50 பீஸ் இருக்கு. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 150 பீஸ் இருக்கு. அப்ப ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நம்ம நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்விட்ச் டெப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஸ்விட்ச் போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா சிங்கிள் ப்ராட்காஸ்ட் மேல மாட்டிக்கும். அதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல்ல நல்லா படிச்சிருக்கோம். அப்ப நடுவில் யார் வரணும் அப்படின்னா நடுவில் ரவுட்டர் வரும். ரவுட்டர் இஸ் யூஸ் டு பிரேக்ஸ் யுவர் ப்ராட்காஸ்ட். அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் ஸ்விட்ச்ல இருந்து உங்களோட ரவுட்டர்ல இருக்க இன்டர்ஃபேஸுக்கு நீங்க கனெக்ட் பண்ணிடணும். தென் அதுக்கு அடுத்தது ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். அதை டிஹெச்சிபி வச்சு புஷ் பண்ண போறீங்களோ இல்ல ஸ்டாட்டிக் அசைன் பண்ண போறீங்களோ அதெல்லாம் உங்க இஷ்டம். நான் என்ன பண்றேன், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எப்பவுமே சூஸ் பண்ற மாதிரி 10 நெட்வொர்க் சூஸ் பண்ணிக்கிறேன். 10.0.0.0/8. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்றேன், எப்பயுமே நம்ம யூஸ் பண்ற மாதிரி 172.16 நெட்வொர்க்/60. தென் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்றேன், கிளாஸ் ல இருந்து 192.168.1.0/24 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ரவுட்டர்ல அந்தந்த இன்டர்ஃபேஸுக்கு அந்தந்த நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி கொடுக்கணும். தென் எந்த ஃபர்ஸ்ட் ஐபி கொடுத்தீங்களோ அந்த ஃபர்ஸ்ட் ஐபி எடுத்துட்டு போயிட்டு கிளைண்ட்டுக்கு டிஃபால்ட் கேட்வே அலோகேட் பண்ணணும். அலோகேட் பண்ணிட்டீங்கன்னாவே நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி வந்துடும். இதுக்கும் ஸ்டாட்டிக் லோடுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா எல்லாமே டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ். சரி, அப்போ நிறைய ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிருக்கீங்க. 10 ரவுட்டர்ஸ் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்க, 4 ரவுட்டர் முடிச்சிருக்கீங்க, ஒரு சில பேர் ட்ரபிள் ஷூட்டிங் முடிச்சிட்டீங்க, ஒரு சில பேர் டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்மளுக்கு. ஒரு ரவுட்டர் போட்டு 3 டிபார்ட்மெண்ட் கனெக்ட் பண்றதுலாம் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ நல்லபடியா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம், பெரிய டாஸ்க் கிடையாது. பட் இந்த கம்பெனில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒண்ணு இல்ல, 2 பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த 2 பிரச்சனையை தான் டெய்லி இருந்தது, இத்தனை கிளாஸ்லயும் இருந்தது, நம்ம அதை பார்க்கல. இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் இன்னைக்கு அந்த ப்ராப்ளம் பார்க்கறோம்னா we are in core portion. சரி, இதுல 2 பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல எந்த நெட்வொர்க் யூஸ் பண்றோம்னா 10 நெட்வொர்க் யூஸ் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 10 நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்குன்னு தெரியணும். 10 நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்கு? ஓகே, 2 to the power host bit. அப்ப 2 to the 24 போட்டீங்கன்னா 10 நெட்வொர்க்ல எவ்வளவு ஐபி இருக்கும்னா 16777216 -2 பண்ணீங்க அப்படின்னா 16777214 ஐபி அட்ரஸ் இருக்கு. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன்னா, இருக்குது எத்தனை கம்ப்யூட்டர்? 20 கம்ப்யூட்டர் இருக்கு. பிளஸ் இது ஒரு ஐபி, மொத்தமா 21 ஐபி தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா ஒரு 10 பீஸ் ஆட் பண்ணாலும் மொத்தமா 30 தான் வரப்போகுது. அதுக்கு மேல அந்த டிபார்ட்மெண்ட்ல ஆட் பண்ண போறது கிடையாது. அப்ப இப்போதைக்கு 21 ஐபி தான் நான் யூஸ் பண்ண போறேன். சரி, 21 ஐபி நான் இதை யூஸ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் ஏகப்பட்ட ஐபி இருக்கும். அந்த ஐபியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, அதான் கொஸ்டின். ஏன்னா 16777214 ஐபி இருக்காதுங்க. நம்ம யூஸ் பண்ண போறது எத்தனை ஐபினா 21 ஐபி தான். அந்த 21 ஐபிய ஓகே யூஸ் பண்ணிருங்க. ரிமைனிங் இருக்குல்ல, ரிமைனிங் ஏகப்பட்ட ஐபி இருக்கு கரெக்டா. அப்போ ரிமைனிங் இருக்க ஐபிய என்ன பண்ண போறீங்க? சரி, நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், இது பண்ண முடியுமான்னு பாருங்க. இங்க அசைன் பண்ணி ரிமைனிங் ஐபிய இங்க அசைன் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? சூப்பர், அதுக்கு தான் ஃபண்டமெண்டல் படிச்சிருக்கணும். என்ன அப்படின்னா டக்கு டக்குன்னு வரணும். சுரேன், நீங்க அந்த ரிமைனிங் எடுத்து நீங்க போட முடியாது. நடுவில் ரவுட்டர் வச்சிருக்கீங்க, ரவுட்டர் வச்சா டிஃபரெண்ட் நெட்வொர்க் தான் இருக்கணும். அப்ப அங்க இருக்க மீதி எடுத்து இங்க போடுறது, இங்க மீதி ஆச்சுன்னா அங்க எடுத்து போய் போடுறது, அது பண்ண முடியாது. அப்ப யூஸ் பண்ணா எதுக்குள்ள யூஸ் பண்ண முடியும்? ஹெச்ஆர்க்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவ்வளவு கம்ப்யூட்டர் இங்க வர வாய்ப்பே கிடையாது, பண்ண மாட்டேன். அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிரச்சனை என்னன்னா ஐபி வேஸ்டேஜ். வேஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்றேன், கவனி. வேஸ்டேஜ் அப்படின்றது என்னன்னா, இப்ப கையில ஒரு பென் வச்சிருக்கோம், கையில ஒரு பென் வச்சிருக்கோம், பேக்ல ஒரு 9 பென் இருக்கு.
இப்ப இந்த பேட்ச் முடிக்கிறதுக்கு ஒரு பெண் போதும். அவ்வளோலாம் காலியாவாது நீங்க எழுதுறது. கரெக்ட்டா? அப்போ ஒரு பெண் போதும். அப்ப மீதி 9 பெண்ணும் பேக்ல சும்மா தான் இருக்கு. அப்ப சும்மா இருக்கு அப்டின்னா, அதுக்கு பேரு வேஸ்டேஜான்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. என் கதையில அந்த 9 பெண் வேஸ்டேஜ் கிடையாது. நார்மலா பேச சொல்ல, ஆமா சும்மா தானே இருக்கு. வேஸ்டேஜ்ன்னுவோம். ஓகே. அது இந்த கதை கிடையாது. இந்த கதை வேற. 9 பெண் வேஸ்டேஜ் கிடையாது. அப்டின்னா, எப்ப வேஸ்டேஜ்ன்னு சொல்லலாம்னா, சுரேன் இந்த 9 பெண்ண நான் யூஸே பண்ண முடியாது. எந்த சிச்சுவேஷன்லயும் என்னால யூஸே பண்ண முடியாதுனா தான் அதுக்கு பேர் வேஸ்டேஜ். இந்த பென்னு காலியா போச்சுனாலும் சரி, இந்த பென்னு தொலைஞ்சு போச்சுனாலும் சரி, 9 பென்ல ஒரு பென் யூஸ் பண்ணலாம். அப்போ 9 பென்னும் பேக்ல சும்மா தான் இருக்கு. ஆனா எனக்கு தேவைப்பட சொல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னா, அதுக்கு பேரு வேஸ்டேஜ் கிடையாது. இல்ல சுரேன் 9 பென் இருக்கு. அந்த பெண்ண என்னால யூஸே பண்ண முடியாது ஜென்மத்துக்குன்னா, அதுதான் வேஸ்டேஜ். அந்த கணக்கு தான் இங்க இருக்கு. 16777214 ஐபில 21 ஐபி போச்சுன்னா, இன்னும் நெறைய ஐபி இருக்கு. அந்த ஐபி என்னால வேற டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ண முடியாது. இந்த டிபார்ட்மெண்ட்லயும் அவ்வளோ கம்ப்யூட்டர் வர வாய்ப்பும் கிடையாது. அப்ப இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியாது? ஆ இருக்கு. ஆனா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் என்ன? வேஸ்டேஜ். அப்ப அவ்வளோ ஐபி வேஸ்ட்டா இருக்கு. யூஸே பண்ண முடியல. தென் இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப நான் 10.10 கம்ப்யூட்டர்ல இருக்கேன். நான் 10.10 கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஹாய்ன்ற மெசேஜ பிராட்காஸ்ட் பண்ண போறேன். 10.10 பிராட்காஸ்ட் ஐபி என்ன? 10.10 ஐபியோட பிராட்காஸ்ட் ஐபி என்ன? 10 10.255.255.255 இதுதான் 10 நெட்வொர்க்கோட பிராட்காஸ்ட் ஐபி. சரி. நம்ம இதுவரையும் ஃபண்டமெண்டல்ல என்ன பார்த்துன்னு இருக்கோம் அப்டின்னா, 10 நெட்வொர்க் பிராட்காஸ்ட் அப்டின்னா 1 to all, 1 to all, 1 to all தான் ஃபண்டமெண்டல்ல படிச்சுன்னு இருக்கோம். பட் இன்னிலேருந்து கோர் போனதுனால பிராட்காஸ்ட்ன்றது என்னன்னு இன்னும் இறங்கி தரமா படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. சரி. இப்ப நான் ஒரு ஹாய்ன்ற மெசேஜ நான் பிராட்காஸ்ட் ஐபி பண்றேன். பிராட்காஸ்ட் ஐபி வச்சு அனுப்புறேன். என்ன நடக்கும்னா, சிம்பிள். இப்ப நான் WhatsAppல ஒரு பிராட்காஸ்ட் கிரியேட் பண்றேன். WhatsAppல குரூப் கிரியேட் பண்ணல. WhatsAppல என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு பிராட்காஸ்ட் ஒண்ணு கிரியேட் WhatsAppல போனீங்கன்னா பிராட்காஸ்ட்ன்னு இருக்கும். அந்த பிராட்காஸ்ட்ல நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு 10 பேர மெம்பரா மாத்துறேன். ஒரு 10 பேர மெம்பரா மாத்திட்டு, அந்த WhatsApp பிராட்காஸ்ட்ல ஒரு ஹாய் அப்டின்ற மெசேஜ சென்ட் பண்றேன். பிராட்காஸ்ட் குரூப் கிடையாது. சென்ட் பண்ணா, இது என்ன நடக்கும்னா, இந்த ஒரு மெசேஜ் போய் 10 பேருக்கு கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு மெசேஜ் போய் 10 பேருக்கு கிடைக்காது. இந்த குரூப்ல எத்தன பேர் இருக்கான்? அப்போ இந்த டேட்டா எத்தன குளோன் ஆகும்னா, 10ஆ குளோன் ஆகும். நீங்க ஒரு மெசேஜ் டைப் பண்ணி என்டர் குடுத்தீங்களா? அப்படி என்டர் குடுத்தீங்கன்னா, இந்த ஒரு மெசேஜ் 10 மெசேஜா குளோன் ஆகும். இப்போ இந்த 10 மெசேஜ் யாருக்கு போகும்? அந்த ஒரு ஆளுக்கு ஒரு மெசேஜ் போகும். அப்போ பிராட்காஸ்ட் அப்படின்றது நீங்க ஒரு டேட்டா பிராட்காஸ்ட் பண்றீங்கன்னா, ஒரு டேட்டா எல்லாருக்கும் போகுன்ற அர்த்தமும் இருக்கு. அது வேற இது. இதெல்லாம் நார்மலா அப்ப அந்த குரூப்ல 10 பேர் இருக்காங்கன்னா, நீங்க டைப் பண்ண மெசேஜ் 10ஆ பிரியும். 10ஆ பிரிஞ்சு 10 பேருக்கு போகும். 1 10 பேருக்கு போகாது. ஓகே. ஒரு சிக்னல்னா நடுவுல ஸ்விட்ச் எல்லாம் இருக்கணும். ஸ்விட்ச் எல்லாம் இல்லன்னா, அப்போ ஒரு டேட்டாவ பிராட்காஸ்ட் பண்றீங்கன்னா, அந்த ஒரு டேட்டா 10ஆ குளோனே போகும். அப்ப அந்த குரூப்ல 100 பேர் இருந்தாங்கன்னா, ஆ ஒரே ஒரு டாட் டைப் பண்ணி என்டர் குடுத்தாலும், அந்த டாட் 100 டாட்டா பிரியும். ஒரு டாட் ஒரு ஆளுக்கு போகும். அப்ப இங்க வாங்க, என் கதைக்கு. இந்த 10.10ல ஹாய்ன்ற மெசேஜ் அனுப்புறேன். அப்ப 10.10 ஐபிக்குள்ள 10 நெட்வொர்க்குள்ள டோட்டலா எத்தன ஐபி இருக்கு? 16777214 ஐபி இருக்கா? அப்ப இந்த ஹாய் மெசேஜ் 16777214 ஃப்ளோர் குளோனிங் நடக்கும். நடந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு போகும்னா லிசன். அப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு போகும்னா இந்த மெசேஜ் 10.0.0.1க்கு போகும். அடுத்தது அடுத்தது இந்த மாரி டோட்டலா எத்தன வெளிய போகும்? ஆனா என்னன்னா, என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதே 21 பேர் தான். ஆனா, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது என்னன்னா, என் நெட்வொர்க்ல 16777214 பேர் இருக்காங்க. அதனால
நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அத்தனை பேருக்கு தான் அனுப்புவேன்னு இவர் எத்தனை ஹாய்ன்ற மெசேஜ் வெளியே அனுப்புவார்னா 1677214 வெளியே அனுப்புவாரு. ஆனா இருக்கிறதே 21 தான். ஆனா 21 பேர் தான் இருக்காங்களா அவருக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி தேவையில்லாம அமிச்சாங்கன்னா கண்டிப்பா உங்க நெட்வொர்க்ல அதிகமான பிராட்காஸ்ட் ஆகும். பிராட்காஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆகும்? டிராபிக் அதிகம். அப்ப லாஜிக் என்னன்னா இன்னைக்கு இந்த டோபாலஜில 2 ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு என்னன்னா ஐபி வேஸ்டேஜும் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா பிராட்காஸ்ட் அதிகமாகுது. அப்ப இங்க இருந்து ஹாய்ன்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்கு? 65,534 ஐபி இருக்கு. அப்ப 65,534 தடவை மெசேஜ் போகும். இதுவே எல்லா கம்ப்யூட்டரும் பிராட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அப்ப எத்தனை 65,000 வெளியே வரும் தெரியுமா? அதுதான் இங்க பிரச்சனையே. அப்போ லாஜிக் என்னன்னா நீங்க இதுவரையும் இந்த டோபாலஜி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இதுவரையும் பார்த்ததுல இந்த ப்ராப்ளம் 2மே ஒளிஞ்சிருந்தது. நம்ம பார்க்கல, நம்ம யோசிக்க கூட இல்ல. அப்போ கோர் வர போறீங்கன்னா இன்னும் உள்ள இருக்க ப்ராப்ளம்னா தேடி தேடி கண்டுபிடிக்கணும். அப்ப இதுவரையும் நம்ம இதானே பண்ணோம். ஓகே, ப்ராஜெக்ட் பண்ணீங்க. ப்ராஜெக்ட்ல இந்த இதுதான் யூஸ் பண்ணோம். ஓகே, ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட், RPNL2, RPNL3, ஸ்டாட்டிக் ரூட் எல்லாமே இதான் யூஸ் பண்ணோம். அப்ப இது வழியும் 15 கிளாஸ் 17 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. 17 கிளாஸ் வழியும் 2 ஒளிஞ்சிருந்தது இதுதான். அப்ப இதை விட்டுறலாமா கேட்டீங்கன்னா சும்மா விட்டுறலாமா? விட முடியாது. இது பெரிய பெரிய பிரச்சனை ரியல் டைம்ல. ஐபியும் வேஸ்டேஜ் ஆகுது. இன்னொரு விஷயம் ஐபி கூட ஓகே வேஸ்டேஜ் ஆகட்டும். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் பிராட்காஸ்ட் அதிகமா இருக்கு. நான் ஏன் கஷ்டப்பட்டு ஸ்விட்சை விட்டு ரவுட்டருக்கு போனேன் அப்படின்னா அங்க சிங்கிள் பிராட்காஸ்ட் பிரேக் பண்ணணும் தான். ஆனா இந்த மாதிரி இதுக்குள்ளேயே ஏகப்பட்ட டிராபிக் நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்க டிராபிக் இங்க வர மாட்டாரு. அதுக்கு ரவுட்டர் பார்த்துப்பாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா வித்தின் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே அவ்வளவு டிராபிக் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப லாஜிக் என்னன்னா இங்க எத்தனை பேர் ஆஃப்லைன் அட்டெண்ட் பண்றீங்கன்னா இருக்கிறதே 7 பேர். நான் இப்படி கத்தி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அழகா பொறுமையா பேசினாவே உங்க எல்லாருக்கும் கேட்கும். பட் எனக்கு என்ன நினைச்சுருக்கேன்னா இங்க எல்லாருமே இருக்கீங்க 1,00,000 பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துன்னு இருக்கேன். எனக்கு தெரியாது. என் கான்செப்ட் படி இங்க 1,00,000 சேர் இருக்குன்னு தான் தெரியும். யார் வந்தீங்க, யார் வரல, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது. அப்ப நான் 1,00,000 மெம்பர் இருக்கிற மாதிரி கத்தி தான் எடுத்துன்னு இருப்பேன். வேஸ்ட். நான் ஏன் கத்தணும்? இருக்கிறதே 10 பேர் தான். அதே கான்செப்ட் தான் அங்கேயும். அப்போ இந்த 2 ப்ராப்ளமையும் கோர் படிக்கிற நெட்வொர்க் இன்ஜினியர் ஓவர் கம் பண்ணி சரி பண்ணணும். ஓகே, அப்ப ஏனாதாரம்னு வரவங்களுக்குலாம் சரி பண்ண முடியாது. சார் எப்போ சார் பேட்ச் முடியும்? பேட்ச் முடிஞ்சிரும். நீங்க ஜூனு. இன்னைக்கே 12ஆம் தேதி ஆகுது. பேட்ச் முடிஞ்சிருமா கேட்கிறவங்களுக்குலாம் இது செட் ஆகாது. ஓகே, அப்படியே இருப்பாங்க பசங்க. எப்ப சார் முடிஞ்சிருமா? ஏதோ போயினே இருக்கு. அவங்களுக்கு இது செட் ஆகாது. இத இறங்கி தரமா இன்ட்ரெஸ்ட்டா எடுத்து படிச்சாதான் இந்த 2 ப்ராப்ளமையும் உங்களால சரி பண்ண முடியும். இல்லன்னா டாபிக்கா பார்க்காதீங்க. இத டாபிக்கா பார்த்தீங்கன்னா உங்களால சரி பண்ண முடியாது. இட்ஸ் நாட் எ டாபிக். இதான் உங்க லைஃப். வேலை செய்யறது. சரி. ஜாஃபர்லாம் பார்ட்டிசிபென்ட் நேம் சேஞ்ச் பண்ணுங்க. முத்து, நிசார். ஓகே, ஓகே. சரி, சரிங்க சார். கேரின். சரி. அப்ப அந்த 2 ப்ராப்ளமையும் ஓவர் கம் பண்ணணும். ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அந்த சொல்யூஷன் தான் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் சப்நெட்டிங். சப்நெட்டிங் அப்படின்ற கால்குலேஷன் மெக்கானிசம். இந்த சப்நெட்டிங் என்ன பண்ணும்னா, இட்ஸ் யூஸ்ட் டு கன்வெர்ட் one single network into different multiple network. சப்நெட்டிங்ன்றது ஒரு சிங்கிள் நெட்வொர்க்க டிஃபரண்ட் மல்டிபிள் நெட்வொர்க்கை இதுவே மாத்தி விட்டுரும். என்ன சொல்றீங்கன்னா நான் 10 நெட்வொர்க் கூட நெட்வொர்க் ஐடி எழுதிக்கிறேன். 10.0.0.0/8 இதோட பிராட்காஸ்ட் ஐபிலாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சவங்க மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணணும். தெரியாதவங்க எல்லாம் புது பேட்ச் வாங்க. இங்க பேட்ச் உங்களுக்கு புரியாது. 10.255.255.255
இதோட ஃபர்ஸ்ட் ஐபி தெரியும், லாஸ்ட் ஐபி தெரியும். இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எத்தனை இருக்குன்னா 1677216 இருக்கு. -2 போட்டீங்கன்னா 1677214 ஐபி உள்ள இருக்கு. இப்போ கணக்கு என்னன்னா, இது உள்ள இருக்க எல்லா ஐபியும் சேம் நெட்வொர்க்கா டிஃபரெண்ட் நெட்வொர்க்கா? சேம் நெட்வொர்க். அப்ப சேம் நெட்வொர்க்னா ஒண்ணு ஹெச்ஆர்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லன்னா சேல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லன்னா ஹெச்ஆர்க்கும் யூஸ் பண்ணுங்க, சேல்ஸ்க்கும் யூஸ் பண்ண சொல்ல முடியாது. ஏன்னா நடுவுல யார் இருக்கா? ரவுட்டர் இருக்கு. ஒண்ணு ஹெச்ஆர்க்கு யூஸ் பண்ணுங்க, இல்ல சேல்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க, இல்லன்னா ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஆனா அப்படி யூஸ் பண்ற என்ன பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராட்காஸ்ட் ஐபி வேஸ்டேஜும் வந்துரும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா, இத புரிஞ்சுக்கிட்ட ஸ்டூடண்ட்ஸ் பண்ணுங்க. சப்நெட்டிங் போடுங்க. இட்ஸ் யூஸ்ட் டு கன்வெர்ட் ஒன் சிங்கிள் நெட்வொர்க் இன்டு டிஃபரெண்ட் மல்டிபிள் நெட்வொர்க். இந்த ஒரு நெட்வொர்க்கையே சப்நெட்டிங் அப்படின்ற கால்குலேஷன் வச்சு உங்களால மல்டிபிள் டிஃபரெண்ட் நெட்வொர்க்கா பிரிக்க முடியும். இப்ப பிரிச்சுட்டேன். இந்த ஒரு நெட்வொர்க்கா 3 நெட்வொர்க்கா பிரிச்சுட்டேன். அப்ப லாஜிக் என்னன்னா, இனிமே பார்த்தா எல்லாமே 10ல தான் இருக்கும். நல்லா கவனிங்க. எல்லாமே ஐபி ஸ்டார்ட் ஆகுறது 10ல தான். ஆனா, இந்த பாக்ஸுக்குள்ள வருதெல்லாம் ஒரு சேம் நெட்வொர்க். இந்த பாக்ஸுக்குள்ள வருதெல்லாம் ஒரு நெட்வொர்க். இந்த பாக்ஸுக்குள்ள வருதெல்லாம் ஒரு நெட்வொர்க். ஆனா பார்த்தா எல்லாமே எதுல ஸ்டார்ட் ஆகும்? நீங்க அப்ப ஜாப் கிடைச்சு கம்பெனிக்கு போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 10 தான் இருக்கும். செகண்ட் ஃப்ளோர்ல 10ல இருக்கும். தேர்ட் ஃப்ளோர் 10ல இருக்கும். நீங்க நினைச்சுப்பீங்க என் கம்பெனி ஃபுல்லா சேம் நெட்வொர்க்னு. கிடையவே கிடையாது. அவங்க கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சப்நெட்டிங் பண்ணிருப்பாங்க. சப்நெட்டிங் பண்ணி எல்லா நெட்வொர்க்கும் உடைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு கிளாஸ் புரியாதவங்களாம் ரியல் டைம்ல வேலையே செய்ய முடியாது. அந்த மாதிரி முக்கியமான டாபிக் இது. சரி. அப்ப பிரிச்சுட்டாங்கன்னா, இதுல ஒரு ஐபி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் குடுத்துருவாங்க. இதுல ஒரு ஐபி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் குடுப்பாங்க. இதுல ஒரு ஐபி புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் குடுப்பாங்க. பிளஸ் யாரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். தாராளமா ரவுட்டரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 3மே பார்க்க தான் சேம் நெட்வொர்க் மாதிரி இருக்கும். ஆனா சேம் நெட்வொர்க்கே கிடையாது. இது எல்லாமே டிஃபரெண்ட் நெட்வொர்க். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஐபியும் கம்மியா இருக்கும், பிராட்காஸ்டும் கம்மியா இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஐபி வேஸ்டேஜையும் என்னால ஓவர் கம் பண்ண முடியும். அப்ப சப்நெட்டிங் அப்படின்றது புரோட்டோகால் கிடையாது. சப்நெட்டிங்ன்றது சர்வீஸ் கிடையாது. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. புரோட்டோகால் கதை மட்டும் தான் நீங்க படிச்சீங்க. அவரு பார்த்துப்பாரு மீதியெல்லாம். ஓகே. டிஹெச்சிபி கதை தான் நீங்க படிச்சீங்க. அவரு பார்த்துப்பாரு. இதுவரையும் பார்த்ததுல எல்லாமே கதையை படிப்போம். எனேபிள் பண்ண அவரு பார்த்துப்பாரு. கரெக்ட்டா? ஆனா இது அப்படி கிடையாது. இது மொத்தமா நெட்வொர்க் இன்ஜினியர் நம்ப தான் பண்ண வேண்டிய வேலைகள். இட்ஸ் நாட் a automated. ARP is automated. ICMP is automated. OSLA is automated. Still now என்னென்னலாம் பார்த்தோமோ இட்ஸ் ஆல் ஆட்டோமேட்டட். ஆல் ஆட்டோமேட்டட். நான் போய் அட்ரஸ் ரன்னிங் பண்ண போறது கிடையாது. ஓகே. நான் போய் வந்து டேட்டா வந்தோனே நான் போய் மேப் ஓப்பன் பண்ண போறது இல்ல. போர்ட் நம்பர் நான் என்டர் பண்ண மாட்டேன். ஓகே. எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். டிஎன்எஸ் query நான் அனுப்ப மாட்டேன். நான் URL டைப் பண்ணா டிஎன்எஸ் query போகும். 3 வே ஹேண்ட்ஷேக் நான் அனுப்பல. நான் URL டைப் பண்ணா 3 வே ஹேண்ட்ஷேக் நடக்கும். டோரா ப்ராசஸ் நான் அனுப்பல. ஆப்டைன் பிரஸ் பண்ணா டோரா ப்ராசஸ் நடக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. இத நீங்க தான் பண்ணணும். அப்பொழுது சப்நெட்டிங் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். சுரேஷ் ஏன் சப்நெட்டிங் பண்ண போறோம்? ஏன் பிரிக்கிறீங்க? ஓகே. இன்னொன்னு அதான் பிராட்காஸ்ட குறைக்கிறதுக்கும் ஐபி வேஸ்டேஜ் பிராட்காஸ்ட் டிராபிக் ஒண்ணுடா. சரி. அப்ப என்ன பண்ணலாம்னா சப்நெட்டிங் போட போறோம். லிசன் நல்லா உன்னிப்பா கவனிச்சுக்கோங்க. மெயினா புது பேட்ச். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா டோட்டலா இன்னைக்கு நாளைக்கு 4 மணி வரையும் புரியாது. மண்டே வரையும் புரியாது. மண்டே புரிஞ்சிடும். அதனால அந்த மாதிரி கிளாஸ் இது. இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 நாளும் எழுத மட்டும் தான் முடியுமே தவிர எதுவும் புரிஞ்சுக்க முடியாது. உங்களால என்கிட்ட டவுட் கூட கேட்க முடியாது. அந்த மாதிரி மாட்டிப்பீங்க. சரி சார். ஹூ இஸ் ஐசக்? பார்ட்டிசிபென்ட் நேம் சேஞ்ச் பண்ணுங்க. ஐசக்லாம் எந்த பேட்ச்? எப்போ படிச்சீங்க என்கிட்ட? சரவணன். ஹூ இஸ் சரவணன்? வெறும் சரவணன். சரவணன் எஸ் கிடையாது. சரவணன். ஹூ இஸ் சரவணன்? சித்திக் எந்த பேட்ச் படிச்சீங்க சித்திக் நீங்க? சித்திக் சித்திக் மபாஸ் MEAPS எப்போ படிச்சீங்க நம்ம கிட்ட? 3 years back, sorry. 3 years
ஓகே 20. ஓகே ஓகே சரி 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 ஓகே இன்னொரு சார் லாஜிக் லிசன் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் போடலாம். 10.0.0.0/8 ரிக்யர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா 4 நெட்வொர்க்கா பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. ஒரு பெரிய ஹால் வாங்கியிருக்காங்க. அந்த ஹாலை பிரிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இன்ஸ்டியூட் அப்படிதானே. நான் வர சொல்ல இது ஒரு பெரிய ஹால் இது. ஓகே. நான் எதுக்கு இவ்வளவு பெரிய ஹால்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் ரூம் பாதி பார்ட்டிஷன் போட்டேன். அந்த மீதி ஸ்பேஸ் எல்லாம் வந்து நான் லேபுக்கு விட்டுருக்கேன். அந்த கணக்கு தான் இதையும். எவ்வளவு பெரிய நெட்வொர்க் தேவையில்ல. இதை 4 நெட்வொர்க்கா பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. கரெக்டா கவனிங்க. கண்டிப்பா புரியும். புரிய வச்சிருவேன். ஸ்டெப் நம்பர் 1 எதையும் எழுதக்கூடாது. separate host bit with proper place value. Step number 1, separate host bit with proper place value. அது என்ன சொல்றேன் separate host bitனா மெதுவா கவனிங்க. இதுல எத்தனை host bit இருக்கு? குருல எங்க குரு ஆன்சர் பண்ணலாம். குரு அவ்வளவு புது பேட்ச் வந்து 3 பேர் தான் இருக்கீங்க கரெக்டா? அப்ப எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு அப்படின்னா 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. அந்த 24 ஹோஸ்ட் பிட்டையும் அழகா செப்பரேட் பண்ணி எழுதணும் பிளேஸ் வேல்யூவோட. அப்ப சப்நெட்டிங் கொடுத்துட்டாவே சப்நெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாவே உங்க இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கோ அத்தனை ஹோஸ்ட் பிட்டையும் செப்பரேட் பண்ணணும். Place value 1, 2, 4, 8, 16, 32, 64, 120. இந்த மாதிரி டோட்டலா 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. சப்நெட்டிங்னாவே ஸ்டெப் நம்பர் 1 ஹோஸ்ட் பிட்டை செப்பரேட் பண்ணி எழுதணும். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா 10.anything.anything.anything எழுதியாச்சு. ஸ்டெப் நம்பர் 2 ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா write a binary possibility for host bit from left to right. சரி லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பிட்டை பிரிச்சு எழுதுங்க. அதுக்கப்புறமா இது ஒரு பிட்டு. இந்த ஒரு பிட்டை ஒரு காயினா பாருங்க. ஒரு காயினை டாஸ் பண்ணா எத்தனை பாசிபிலிட்டி? 2. ஒரு காயினை டாஸ் பண்ணா 8 விழும் இல்ல 10 விழும். 2 காயின் எடுத்துக்கோங்க. 2 காயினை டாஸ் பண்ண எத்தனை பாசிபிலிட்டி? 4 வரும்ல. 8 8 8 டெய்ல் டெய்ல் 8 டெய்ல் டெய்ல். 3 காயினை டாஸ் பண்ண எத்தனை பாசிபிலிட்டி? 8 பாசிபிலிட்டி வரும். ஓகே. போட்டு பாத்தீங்கன்னா 6 வராது 8 வரும். அததான் சொல்றாங்க. என்னன்னா இங்க காயின் பாசிபிலிட்டி கேட்கல, பைனரி பாசிபிலிட்டி கேக்குறாங்க. ஒரு பிட் எடுத்தா எத்தனை பைனரி போட முடியும்னா 2 பைனரி. எய்தர் 0ன்னு போடலாம் இல்லனா 1ன்னு போடலாம். அப்போ இங்க 2ன்னு போட்டுக்க. 2 பிட் எடுத்தா 4 பாசிபிலிட்டி எழுதலாம். 0 0 0 1 1 0 1 1. 3 பிட் எடுத்தா 8 பாசிபிலிட்டி, 16 பாசிபிலிட்டி, 32 பாசிபிலிட்டி, 64 பாசிபிலிட்டி, 128, 256. அதுவே 9 பிட் எடுத்தீங்க அப்படின்னா 512, 1024, 2048
1024 yes 2048 அடுத்தது 4000 something 96 வரும். It's going on. So step number 2, write a binary possibility for worst bit from left to right. Binary possibility leftல இருந்து ரைட்டுக்கு எழுதுங்க. சரி, எழுதியாச்சு. ஸ்டெப் நம்பர் 3, ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னா மூவ் a line based on requirement. லைனை மூவ் பண்ணுங்க உங்களோட ரிக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி. அப்போ பை டிஃபால்ட்டா இன்னைக்கு கிளாஸோட ஹீரோவே யாருன்னா இந்த லைன் தான். இந்த லைன் பை டிஃபால்ட் இங்கதான் இருக்கும். ஏன் சூரியன் லைன் அங்க வச்சீங்கன்னா அந்த லைன்னா உங்க நெட்வொர்க்கையும் உங்க ஹோஸ்டையும் பிரிச்சு வச்சிருக்கு. அப்ப அந்த லைனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் நெட்வொர்க் போர்ஷனும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் ஹோஸ்ட் போர்ஷனும் இருக்கு. கிளாஸ் பி எடுத்தீங்கன்னா லைன் இங்க இருக்காது, இங்க இருக்கும். கிளாஸ் சி எடுத்தீங்கன்னா லைன் இங்க இருக்காது, இங்க இருக்கும். ஏன்னு மட்டும் கேட்டுறாதீங்க, ஏன்னு கேட்டோம்னா புது பேட்ச் வந்துருங்க. சரியா? ஓகே, அப்போ லைன் இங்க. இப்போ இந்த ஐபியை கண்டுபிடிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கண்டுபிடிச்ச சொல்ல லைன் இங்க தான் வச்சோம். இந்த லைன் இங்க வச்சதுனால உங்க கம்பெனில ஐபி வேஸ்டேஜும் பிராட்காஸ்டும் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ண சொல்றாங்க? படிங்க. அப்படின்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, ஆமா என் கம்பெனிக்கு நீங்க கொடுத்த ஐபி செட் ஆகல, எங்களுக்கு பிராட்காஸ்ட் அதிகமா இருக்கு, ஐபி வேவ் வேஸ்ட் ஆகுது, இவ்வளவு வேணா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு லைனை மூவ் பண்ணிக்க பவரையும் உங்க கையிலே கொடுத்துட்டோம். ஆனா லைனை ஏனாதானு மூவ் பண்ணாதீங்க, உங்க ரிக்யர்மெண்ட் என்னன்னு பார்த்து மூவ் பண்ண சொல்றோம். அப்ப என் கம்பெனிக்கு ரிக்யர்மெண்ட் வேற, அஜித் வேற கம்பெனி வேலை செய்யறாரு, அவர் கம்பெனி ரிக்யர்மெண்ட் வேற. அப்போ லைனை நான் இங்க வைக்கிறேன். இங்க வச்சா என்ன அர்த்தம்னு சொல்றேன், அதை கவனிச்சுக்கோங்க. லைனை இங்க வச்சா என்ன அர்த்தம்னா, இங்க என்ன நம்பர் போட்டிருக்குன்னா 2ன்னு போட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ஒரு நெட்வொர்க் 2 நெட்வொர்க்கா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது எப்படின்னு இப்ப கேட்காதீங்க, ஃபர்ஸ்ட் நம்புங்க. லைன் இங்க வச்சிருக்கோம், கீழே கிரீன் கலர் நம்பரை பாருங்க, கிரீன் கலர் நம்பர் 2ன்னு போட்டிருக்கு. அப்ப 2ன்னா என்ன அர்த்தம்னா அந்த ஒரு சிங்கிள் நெட்வொர்க் 2 டிஃபரெண்ட் நெட்வொர்க்கா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அது எப்படி மாறிச்சு யோசிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுங்க, போலாம் மெதுவா. சரி, அப்ப நம்பர் ரெக்யர்மெண்ட் என்ன? 4. அப்ப 4னா லைன் எங்க வைக்கணும்னா லைன் இங்கதான் வைக்கணும். கரெக்டா? சரி, இதுவே ரிக்யர்மெண்ட் வந்து 9 டிபார்ட்மெண்ட் கேட்கறாங்க. 4 கேட்கல, 9 டிபார்ட்மெண்ட் கேட்கறாங்க. அப்போ 9 டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இங்க வச்சீங்கன்னா எத்தனை கிடைக்கும்? 8 தான் கிடைக்கும். 9 இங்க நம்பரே இல்ல. அப்ப கரெக்டா 9ல வாங்க முடியாது. 9 கிட்ட எவ்வளவு வாங்கணும்? 16 தான். 33ன்னு கேட்டாவே 64, 65ன்னு கேட்டாவே 128. சார் அப்ப இது வேஸ்டேஜா? வேஸ்டேஜ் தானே சார்னா, இது வேஸ்டேஜ் கணக்குல வராது. ஏன்றது உங்களுக்கு நாளைக்கு தான் புரியும், இன்னைக்கு புரியாது. அப்ப 257 கேக்குறாங்க, எவ்வளவு வாங்கணும்? 512 வாங்கணும். ஓகே, 513 கேட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு வாங்கணும்? 1024. நிஷாந்த் புரியுதா? சரி, அப்ப நம்ம ரிக்யர்மெண்ட்டுக்கு லைன் எங்க வைக்கணும்னா இங்கதான் வைக்கணும். எனி டவுட் இது வழியும்? சரி, இப்ப கதை என்னன்னா, எப்போ இந்த 3 ஸ்டெப் முடிஞ்சிருச்சோ சப்நெட்டிங் முடிச்சாச்சு, அவ்வளவுதான் சப்நெட்டிங். தட்ஸ் ஆல் சப்நெட்டிங். பட் ரியல் டைம்ல எல்லா நெட்வொர்க் இன்ஜினியர்ஸும் கஷ்டப்படுறது ஒன்னே ஒண்ணுதான், சப்நெட்டிங். அது ஒர்க் பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, ரியல் டைம்ல ரொம்ப கஷ்டப்படுறது எதுன்னு கேட்டீங்கன்னா சப்நெட்டிங் தான். ஓகே, ஃபீல்ட் இன்ஜினியர் கஷ்டப்பட மாட்டாரு. ஆமா, கோர்ல வேலை செய்றீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. ஓகே, என்டர்பிரைசஸ்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபுல்லா சப்நெட்டர் தான். ஓகே, வீட்ல ஹோம் நெட்வொர்க்லாம் போடுவாங்க, அதான் சப்நெட்டர் கிடையாது. நானே சப்நெட்டிங் பண்ணல. ஓகே, நான் கிளாஸ்ல இருக்கேன், நான் சப்நெட்டிங் பண்ணல. அப்போ எங்க ஃபீல்ட் இன்ஜினியர் வருவாரு, அழகா போடுவாரு, வீட்டுக்கு போயிடுவாரு, அவருக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த லெவல் கோர்ல போவீங்க, அங்க போனீங்கன்னா எல்லாமே சப்நெட்டர் தான், எல்லாமே. அப்போ சின்ன சின்ன ப்ரௌசிங் சென்டர், சின்ன சின்ன 5 பிசி வச்சிருக்கவங்க, 10 பிசி வச்சிருக்கவங்கலாம் எது பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. அங்கேயும் ப்ராட்காஸ்ட் இருக்கும் தான். நான் கிளாஸ் சில இருக்கேன், அப்ப நான் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சேன்னா 255 தடவை இதுல ப்ராட்காஸ்ட் ஆகும். ஏன்னா கிளாஸ் சில 254 தடவை ஆகும். அவதான் செய்யும். அதெல்லாம் டிராபிக்ல விட்டுருவாங்க.
புரியுதா? அப்ப என்டர்பிரைசஸ்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. சப்நெட்டிங் கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்போ 3 ஸ்டெப் போட்டாச்சு. சப்நெட்டிங்கும் முடிச்சாச்சு. அப்ப இதுக்கு மேல என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இதுக்கு மேல சப்நெட்டட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அது என்ன சப்நெட்டட் வேல்யூனா, பிரிச்சீங்க. அந்த பிரிச்சதோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்ப 4 டிபார்ட்மென்ட்டா பிரிச்சாச்சு. அப்போ இனிமே ஒரு நெட்வொர்க் ஐடி இருக்காது. எத்தன நெட்வொர்க் ஐடி இருக்கும்? 4 நெட்வொர்க்னா 4 நெட்வொர்க் ஐடி இருக்கும். 4 ஃபர்ஸ்ட் ஐபி, 4 லாஸ்ட் ஐபி, 4 பிராட்காஸ்ட் ஐபி, சப்நெட் மாஸ்க் எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சிரும். இனிமே அத தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நவ் வி வாண்ட் டூ ஃபைண்ட் எ சப்நெட்டட் வேல்யூ. சப்நெட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஒண்ணுமே இல்ல. புதுசா வாங்குன பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதி கிளாஸ முடிச்சிருங்க. அவ்வளவுதான். புதுசா வாங்குன பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன்ஸ் எழுதுங்க. இது என்ன சுரேன் புதுசா வாங்குன பிட்டுன்னா, நல்லா கவனிங்க. இந்த லைன் ஃபர்ஸ்ட் எங்க இருந்ததுன்னா, இங்க இருந்தது. கரெக்ட்டா? இந்த லைன் இங்க இருக்க சொல்ல இந்த 2 பிட்டும் ஹோஸ்ட்ல இருந்தது. இந்த லைன இங்க வச்சதுனால இது 2மே ஹோஸ்ட் கிடையாது. இது 2மே என்ன? சுரேன் இதுவும் நெட்வொர்க் தானேன்னா, அது ஏற்கனவே நெட்வொர்க் தான். அத நான் கையே வைக்கல. அப்ப எத்தனை பிட் புதுசா வாங்கியிருக்கோன்னு கண்டுபிடிக்கணும்னா, பழைய லைன போடுங்க, புது லைன பாருங்க. பழைய லைனுக்கும், புது லைனுக்கும் உள்ள எத்தனை பிட் இருக்கோ, அதுதான் நியூலி ஆடட் பிட்ஸ். அப்ப புதுசா எத்தனை பிட் வாங்கியிருக்கோம்னா, புதுசா 2 பிட் வாங்கியிருக்கோம். 4 வாங்கல. அது பாசிபிலிட்டி. 4ன்றது பாசிபிலிட்டி. 2 பிட் வாங்குனா 4 பாசிபிலிட்டி. அப்ப எத்தனை பிட் வாங்கியிருக்கோம்னா, 2 பிட் வாங்கியிருக்கோம். அந்த 2 பிட் தான் புது பிட்டு. அந்த பிட்டுக்கு பைனரி எழுத சொல்றாங்க. 2 பிட்டுக்கு பைனரி எப்படி எழுதுறதுன்னு ஏற்கனவே சொல்லிக் குடுத்துருக்கேன். என்னன்னா 00, 01, 10, 11. இங்க 10 இருக்கு. 10 எல்லாம் கை வைக்காதீங்க. அது நெட் இருக்கு. அதுல கையே வச்சு உடைச்சிடாதீங்க ஐபிய. 10.10.10.10 நல்லா கவனிங்க. லைன போட்டு பிரிச்சுங்க. லைன போட்டு பிரிச்ச அப்புறமா ஹோஸ்ட் பிட் என்னன்னு பாத்தீங்க. லைன போட்டு பிரிச்சுங்க. லைன போட்டு பிரிச்ச அப்புறமா புதுசா எத்தனை பிட் வாங்குனேன்னு பாத்தீங்க. அந்த 2 பிட் புதுசா வாங்கியிருக்கீங்க. அந்த 2 பிட்டுக்கும் பைனரி காம்பினேஷன அழகா எழுதணும். அப்ப 2 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் என்னன்னா 00011011. அது எப்படி வந்ததுன்னு கேட்காதீங்க. கேட்டவங்கள புது பேட்ச்க்கு வாங்க. இப்போ ஹோஸ்ட நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்னா, கன்சிடர்ட் ஹோஸ்ட் ஆஸ் 0. ஏன்னு சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. ஹோஸ்ட நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னா 0வா. அப்போ 0 0 0 0 0 0 இங்க எத்தனை 0? 8 0. 0 0 0 0 0 0 0 0 இங்க ஒரு 8 0. 0 0 0 0 0 0 0 0. அப்போ இங்க இங்க கன்சிடர் ஹோஸ்ட் ஆஸ் ஜீரோஸ். சரி அவ்வளவுதான் கிளாஸ் முடிஞ்சது. இருக்கிற பைனரி எல்லாம் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும்னா சப்நெட்டிங் முடிச்சுட்டு இன்னைக்கு நான் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டேட் டெசிமல் இருக்கு. அப்படி எழுதிக்கோங்க. 10 டாட் இங்க 8 பைனரியே 0வா இருக்கு. அப்ப டெசிமல் என்ன வரும்? அவ்வளவுதான். அது பார்த்தா பயமா இருக்கும் சொல்றதுக்கு. நம்ம ஒண்ணு சொல்லு, அவர் நம்மள திட்டு. அந்த பயத்திலேயே என்ன ஆகுதுன்னா, ஈஸியான ஆன்சர்லாம் விட்டுருவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் டே கொஸ்டின். என்னன்னா 8 பைனரி 0னா டெசிமலும் 0 தான். என்ன நிஷாந்த் கிளாஸ்ல இல்ல போல இருக்கே. லைட்டா அப்படியே கண்ணு அப்படியே போகுது. சரி. அப்போ 3வது ஆக்டேட் பைனரி என்னவா இருக்கு? 8மே 0. அப்ப 8மே 0னா 3வது ஆக்டேட் டெசிமல் என்ன? 0 தான். 4வது ஆக்டேட் டெசிமல் என்ன? 0 தான். முடிஞ்சா இப்போ பிரிஃபிக்ஸ் லென்த் என்னன்னு சொல்லுங்க. புது பேட்ச் மட்டும் தான் பேசணும். சரி. பிரிஃபிக்ஸ் லென்த்னா நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்டா, நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட்டா? அது தெரியும்ல. சூப்பர். அப்ப பிரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட். நார்மலா 10 நெட்வொர்க்ல எத்தனை பிட் இருக்கும்? 8 இருக்கும். இப்ப புதுசா எத்தனை கடன் வாங்கியிருக்கீங்க? 2. அப்ப டோட்டலா எவ்வளோ? இப்படிதான் போடணும். நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க 8ன்னு போட்டீங்கன்னா, இப்ப நம்ம 1 ஹவர் பேசுனது எல்லாமே வேஸ்ட்டா போயிடும். நீங்க சப்நெட்டிங் பண்ணீங்களா இல்லையான்றது உங்களோட சப்நெட் மாஸ்க் வச்சும், உங்களோட பிரிஃபிக்ஸ் லென்த் வச்சும் தான் மாறும். இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டாங்க. /8ன்னு போட்டீங்கன்னா மொத்தமா போயிடும். அப்போ ஏற்கனவே 8 நெட்வொர்க் பிட் இதுல. அது எப்படி வந்ததுன்னு கேட்டுறக்கூடாது. புரியுதா? ஒரு சிலதெல்லாம் கேட்கவே கூடாது. நான் ரூ. 10,000 தரேனே, அதுக்கு தானே நீங்க கிளாஸ் எடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கான்செப்ட்டே வேற. ஓகே. அது பப்ளிக்கா எவனோ YouTubeல கேட்பான் அந்த மாதிரி. என் பசங்க என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது.
அதுக்கு எலிஜிபிள் இருக்குல்ல. இப்போ வந்து ஏன் 8ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ ஏற்கனவே 8 இருந்தது. கரெக்ட்டா? கூட 2 பார வாங்கி நெட்வொர்க்ல குடுத்துருமா? அப்போ நிஷாந்த் சொல்ற மாதிரி ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் அப்போ நெட்வொர்க் பிட் எத்தன? 10ன்னு போணும். அப்ப இங்க வாங்க. 10 டாட் ஒண்ணும் இல்ல. பைனரி இருக்கு. இதோட டெசிமல் என்ன? நிஷாந்த் மட்டும் சொல்லுவாரு. வேற யாரும் பேசக்கூடாது. ஒண்ணும் இல்லடா. ஈஸி தான் இது. கீழ பாரு. இது இப்படி பார்த்தா கஷ்டமா இருக்கும். ஓகே. நான்லாம் பசங்கள திட்டுவேன். அப்பதான் புரிஞ்சது. சரி ஓகே பசங்களுக்கு கஷ்டமா இருக்கு போல இருக்கு. ஒண்ணும் இல்ல. கீழ 0 வந்தா, மேல இருக்க பிளேஸ் வேல்யூவ ஆட் பண்ண தேவையில்ல. கீழ 1 இருந்துச்சுன்னா, மேல இருக்க பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணணும். இதுதான் டே 1ல இருந்து படிச்சுன்னு இருக்கீங்க நீங்க. ஆனா இங்க பார்க்க சொல்ல, என்னடா இது கச்ச 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 கச்சன்னு இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆன்சர் தப்பாவும் வரும். இங்க 0 இருக்கா? மேல இத ஆட் பண்ணாத. இங்க 1 இருக்கா? இத ஆட் பண்ணு. மீதி எல்லாமே என்ன? 0 தானே? அப்ப செகண்ட் ஆக்டேட்டோட வேல்யூ என்ன வரும்? 10.64.0.0/10 அவ்வளவுதான். அப்ப கடகடன்னு கிளாஸ முடிங்க. 10.128.0.0/10 அடுத்த கிளாஸ முடிங்க. 10. இந்த 128.64.16.8.4.3.2.1ன்னு சொல்லக்கூடாது. 128 64 ஆட் பண்ணணும். அதுதான் டே 1 சிலபஸ். அப்ப ஆட் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, இது எல்லாமே ஒரு டிபார்ட்மென்ட்டோட நெட்வொர்க் ஐடி. எப்படி சுரேன் சொல்றீங்க? இது நெட்வொர்க் ஐடினா, அததான் நான் சொல்ல வரேன். ஹோஸ்ட் இஸ் கன்சிடர்ட் as what? 0. ஹோஸ்ட் 0 வந்தாவே 4வது கிளாஸ்ல சொன்னேன். If all the host is 0, it's not IP. It's a network ID அப்படின்னு. அப்போ ஹோஸ்ட் எல்லாமே கன்சிடர் ஏன் 0ன்னு பண்ணனா, அப்பதான் நெட்வொர்க் ஐடி கண்டுபிடிக்க முடியும். அப்ப நெட்வொர்க் ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கு கன்சிடர் ஹோஸ்ட் as 0. அப்போ போட்டோம். வேல்யூ வந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் டிபார்ட்மென்ட்டோட நெட்வொர்க் ஐடி. இது செகண்ட் டிபார்ட்மென்ட் நெட்வொர்க் ஐடி. இது தேர்ட் டிபார்ட்மென்ட் நெட்வொர்க் ஐடி. இது ஃபோர்த் டிபார்ட்மென்ட் நெட்வொர்க் ஐடி. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்க போறோம். அது கண்டுபிடிக்கிறது முக்கியம் அதான். சப்நெட் மாஸ்க். சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. முடிஞ்சா யாருன்னா சொல்லுங்க. பழைய பேட்ச், புது பேட்ச் யாரு வேணாலும். சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நோட் எடுத்து பாருங்க. நோட் எடுத்து பாருங்க. நார்மல்டா, நார்மல். நெட்வொர்க் பிட் 8 தப்பு சரவணன். கண்டிஷன் இருக்கும் பாருங்க. கண்டிஷன் ஹெட்டிங் போடு. ஆன்லைன்ல ஒரு ஆன்சர் வந்திருக்கு. சூப்பர். அப்படின்னா அது நெட் மாஸ்க். பட் அது கிட்ட தான். என்னன்னா சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கிறது ஹெட்டிங் கீழ போட்டிருப்பேன். கண்டிஷன் புட் பைனரி as 1 ஃபார் நெட்வொர்க் பிட். நெட்வொர்க் பிட்டுக்கு 1 போட்டு ஆன்சர் வருதுதான் சப்நெட் மாஸ்க் அப்படின்னு இவன் ஏற்கனவே படிச்சிருப்போம். எத்தனாவது கிளாஸ் போர்ஷன்னா 4வது கிளாஸ் போர்ஷன்ல புட் பைனரி as 1 ஃபார் நெட்வொர்க் பிட். சரி இங்க கவனிங்க. சிம்பிள் சப்நெட் மாஸ்க். இந்த ஒரு சில பேர் மக்க பிடிப்பாங்க. என்ன மக்க பிடிப்பாங்கன்னா, கிளாஸ் ஏனா 125, கிளாஸ் பினா 225, கிளாஸ் சினா 325 அப்படின்னு மக்க படிச்சிருப்பாங்க. ஆனா நான் இப்படி சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். யாருன்னா மக்க படிச்சிருப்பாங்க. அப்படி மக்க படிச்சவங்கலாம் இனிமே தலைகீழா ஆயிரும். இப்படி இருப்பாங்க இனிமே. ஒண்ணும் புரியாது. ஏன்னா சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும்னா கண்டிஷன் இருக்கு. எப்படி சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும்னா, எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கோ அந்த நெட்வொர்க் பிட்டோட பிளேஸ் வேல்யூவை ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். இது ஃபுல்லா நெட்வொர்க். கரெக்டா? என்ன வரும்? 255. செகண்ட் ஆக்டெட் ஃபுல்லா நெட்வொர்க்கா இல்லையா? இல்ல. எது நெட்வொர்க்னா இது மட்டும் தான் நெட்வொர்க். அப்ப 128 64 ஆட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சப்நெட் மாஸ்க். 255.192.0.0. அப்ப லாஜிக் திருப்பி சொல்றேன் கவனி. இப்போ /10 சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும். ஒரு சில பேர் மக்க படிச்சிருப்பாங்க. கிளாஸ் ஏனா 125, கிளாஸ் பினா 225, கிளாஸ் சினா 325 மக்க படிச்சிருப்பாங்க. மக்க படிச்சவங்கள இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா சப்நெட் மாஸ்க் அப்படின்றது உங்க நெட்வொர்க் பிட்டோட பிளேஸ் வேல்யூவை ஆட் பண்றது. இந்த ஆக்டெட் ஃபுல்லா நெட்வொர்க். கரெக்டா? அதனால 255ன்னு போட்டுக்கோங்க.
அடுத்தது செகண்ட் ஆக்டேட் ஃபுல்லா நெட்வொர்க்கா இருந்தா 255 போடலாம். ஆனா செகண்ட் ஆக்டேட்ல இந்த 2 பிளேஸ் வேல்யூ மட்டும் தான் நெட்வொர்க். அப்ப 128யும் 64யும் பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா 192ன்னு வரும். இதுதான் /10ஓட சப்நெட் மாஸ்க். புரிஞ்சுதா? சரி. அவ்வளவுதான் சப்நெட்டிங். இதுதான் டார்கெட்டே சொல்ல போனா. அப்போ உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு 100% கணக்கு வைங்க. 100%ல எத்தனை பெர்சன்டேஜ் புரிஞ்சிருக்கு சுரேஷ் உனக்கு? ஓகே. நிஷாந்த் பெர்சன்டேஜ். சுரேஷோட ஆன்சர் வேணாம். உனக்கு எத்தனை பெர்சன்டேஜ்? 90யா, 96ஆ, 5ஆ, 10ஆ? 80% சூப்பர். பிரசாந்த். ஓகே. சரவணன் 90ல புரிஞ்சிருக்கு. ஃபுல்லாவே புரிஞ்சிச்சா? ஓகே. குரு 80%. ஓகே. அஜித் ஃபுல்லாவே. சரி. ஓகே. இன்னொரு சார். எஸ் புது பேட்ச் சாட்ல போடுங்க. புது பேட்ச் மட்டும் எத்தனை பெர்சன்டேஜ் புரிஞ்சிருக்கு? வெளிப்படையா சொல்லலாம். 0ன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா 0 சொல்ற அளவுக்கு நான் கிளாஸ் எடுத்துக்க மாட்டேன் நம்புறேன். புது பேட்ச் போடுங்க. எத்தனை பெர்சன்டேஜ்? 10ஆ, 20ஆ, 30ஆ, 40ஆ, 50ஆ, 60ஆ, 70ஆ? எத்தனை பெர்சன்டேஜ் புரிஞ்சிருக்கு? ஓகே. குட். சரி. அப்ப ஒரு ஆள் ஒரு பெர்சன்டேஜ். பட் நான் சொல்லட்டா? இது எத்தனை பெர்சன்டேஜ் புரிஞ்சிருக்கும்னா, உங்களுக்கு புது பேட்ச்லாம் பழைய பேட்ச்லாம் புரிஞ்சிருக்கும். புது பேட்ச் படிக்கிறீங்கன்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு 5% தான் புரிஞ்சிருக்குமே. என் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லல. என் பாயிண்ட் ஆஃப் வியூல 5% தான் புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாரி சம்மு இது. ஓகே. ஏதோ பிரிச்சோம், கிரிச்சோம், கோட போட்டோம், இல்ல நம்பர போட்டோம், திடீர்னு ஸ்லாஷ் வேலினாங்க, நெட்வொர்க் அடினாங்க, ப்ரிஃபிக்ஸ் தந்துனாங்க, எல்லாம் உடைச்சு வச்சிருக்கோம். பாருங்க எல்லாம் உடைஞ்சிருக்கு. ப்ரிஃபிக்ஸ் வந்து உடைஞ்சிருக்கு. நெட்வொர்க் ஐடி உடைஞ்சிருக்கு. இது இல்லாம சப்நெட் மாஸ்க்கும் உடைஞ்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சம் அப்படிதான் இருக்கும். இப்ப வாங்க நோட்ட க்ளோஸ் பண்ணுங்க. 20.0.0.0/8 ரிக்வயர்மென்ட் என்னன்னா 6 டிபார்ட்மெண்டா பிரிக்க சொல்றேன். ஓகேவா? ரிக்வயர்மென்ட் 6 டிபார்ட்மெண்ட். ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணணும்? பிளேஸ் வேல்யூ ஹோஸ்ட் பிட்டோட பிளேஸ் வேல்யூ பிரிக்கணும். நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. இந்த நோட்டு போட்டு பென்னு போட்டு மக்க படிச்சுட்டு நாளைக்கு வந்து கேட்டா தெரியலன்றது அதுக்கு நம்ம இங்க அட்டென்ட் பண்ணாமே இருக்கலாம். அப்படி இருக்க கூடாது பசங்க. ஓகே. நம்ம வேற நாளைக்கு ஒரு சப்நெட்டிங் யாரோ போட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓகே எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு பார்த்து அதை பிரிச்சிடணும். இத 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. அதை பிரிக்கிறேன். ஓகே. பிரிச்சாச்சு. அப்போ இதுல 3 ஹோஸ்ட் ஆக்டேட் பிரிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணுவீங்க? லெஃப்ட் டு ரைட் பைனரி பாசிபிலிட்டி எழுதணும். ஓகே. அப்ப பைனரி பாசிபிலிட்டினா ஒரு பிட் எடுத்தா 2, 2 பிட் எடுத்தா 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024 போயினே இருக்கும். அவ்வளவு எழுத தேவையில்ல. மூணாவது என்ன? லைன் இங்க இருக்கும். இங்கதான் இருக்கும். இந்த லைனை உங்க ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மூவ் பண்ணி வைக்கணும். எங்க வைக்க போறீங்க? 8 தாண்டி வச்சா கிடைக்கும். கரெக்டா? ஏன்னா 4 தாண்டி வைக்க முடியாது. 8 தாண்டி வச்சாதான் 6 கிடைக்கும். சரி. இது வழியும் என்ன டவுட் இருக்கா? லைனை வச்சுட்டா என்ன சொன்னேன்? சப்நெட்டிங் முடிஞ்சிச்சு. யாருக்குன்னா நாளைக்கு வந்து சப்நெட்டிங் தெரியலனீங்கன்னா எனக்கு புரியல லாஜிக். லைனை வச்சா சப்நெட்டிங் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல போட போறோம் பாத்தீங்களா? அது சப்நெட்டிங் கிடையாது. ஃபைண்டிங் சப்நெட்டட் வேல்யூ. அப்ப இதுக்கு மேல புரியலன்னா சப்நெட்டிங் புரியல அர்த்தம் கிடையாது. சப்நெட் பண்ண தெரியும் சுரேன். ஆனா அது பிரிச்சு எழுதுற நம்பர் தான் குழப்புது. எனக்கு இது யாருமே சொல்லல. மொத்தமா சப்நெட்டிங் நாங்க. ஓகே. நான் படிக்க சொல்ல எனக்கு புரிஞ்சது. லைனை மூவ் பண்ண பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா மூவ் பண்ண தெரியும்னா சப்நெட்டிங் தெரியும். அதுக்கப்புறமா எழுத தெரியலன்னா இன்னும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் பண்ணணும் பசங்க. ஏன்னா நம்பர் சிஸ்டம் வருது, பைனரி எழுதணும், அவ்வளவு தொல்லை வேலை இருக்கு. சரி. இப்ப மனசுல ஏத்திக்கோங்க. யாருன்னா சப்நெட்டிங் கேட்டாங்கன்னா ஸ்டெப் நம்பர் 1 நோட்டை போடாதீங்க. நோட்டை போட்டு தான் வேஸ்டா போகுது.
ஸ்டெப் நம்பர் 1 எந்த ஐபி கேட்டாலும் அதுல இருக்க ஹோஸ்ட் இப்படி பிரிச்சு எழுதுங்க. ஸ்டெப் நம்பர் 2 பைனரி பாசிபிலிட்டி 2 4 8 16 எழுதி விடுங்க. மூணாவது லைனை உங்க ரிக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறுத்துங்க. இப்போ சப்நெட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மனசுல ஏத்துக்குவோம். அப்படியே மனசுல ஏத்துக்க சொல்றது. சப்நெட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் மினிட், ஒரே நிமிஷம். Okay, sorry. Okay, listen. So, first step number 1 உங்க ஹோஸ்ட் பிட்ட அழகா பிரிச்சு எழுதணும். ரெண்டாவது பைனரி பாசிபிலிட்டி போடணும். மூணாவது லைனை என்ன பண்ணணும் அப்படின்னா மூவ் பண்ணி வைக்கணும். வச்சாச்சு. இப்போ லாஜிக் என்னன்னா சப்நெட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்நெட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அழகா மனசுல ஏத்துக்குங்க. புதுசா வாங்கின பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதணும். திருப்பி சொல்றேன், புதுசா வாங்கின பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதணும். திருப்பி சொல்றேன், புதுசா வாங்கின பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதணும். யாருன்னா சொல்லுங்க, எத்தனை பிட் புதுசா வாங்கியிருக்கோம்? அப்படின்னா லைன் பை டிஃபால்ட்டா எங்க இருந்ததுன்னா லைன் இங்க இருந்தது. இப்போ லைனை இங்க வச்சிருக்கிறதுனால புதுசா எத்தனை பிட்டு வாங்கியிருக்கோம்னா புதுசா 3 பிட்டு வாங்கியிருப்போம். அப்ப அந்த 3 பிட்டுக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பைனரி பாசிபிலிட்டிஸ் எழுதணும் 3 பிட்டுக்கும். அப்போ 3 பிட்டுக்கு பைனரி பாசிபிலிட்டி எப்படி எழுதுதுன்னா 4வது கிளாஸ் உங்க நோட்ல இருக்கும். என்ன இருக்கும்னா பிளேஸ் வேல்யூ எழுதிக்கோங்க. 1 2 4ன்னு எழுதி அழகா ஆட் பண்ணியே வாங்க அப்படின்னு நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப என்ன வரும்னா 0 0 0 0 0 1 அடுத்தது 0 1 0 அடுத்தது 0 1 1 ஆமா 3 இல்ல 0 1 1 அடுத்தது 1 0 0 1 0 1 1 1 0 அடுத்தது 1 1 1. அப்ப நல்லா மனசுல ஏத்திக்கோங்க, புதுசா வாங்கின பிட்டுக்கு பைனரி பாசிபிலிட்டி எழுதணும். ஏன்னா அப்பதான் அந்த சப்நெட்டட் வேல்யூவை உங்களால கண்டுபிடிக்க முடியும், இல்ல கண்டுபிடிக்க முடியாது. திருப்பி சொல்றேன், கோட போட்டுட்டா என்ன பண்ணணும்? புதுசா வாங்கின பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதணும். 3 பிட்டு வாங்கியிருக்கோம். 3 பிட்டுக்கு 8 பாசிபிலிட்டி வருது. அழகா தனித்தனியா எடுத்து எழுதியாச்சு. இப்போ லாஜிக் என்னன்னா ஹோஸ்ட நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னா 0வா கன்சிடர் பண்ணுங்க. ஏன் ஹோஸ்ட 0வா கன்சிடர் பண்ணணும்னா அப்பதான் அந்தந்த டிபார்ட்மெண்டோட நெட்வொர்க் ஐடியை உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஹோஸ்ட் இஸ் கன்சிடர் as 0. ஹோஸ்ட் இஸ் கன்சிடர் 0 0 போட்டாச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இருக்கிற பைனரியை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு 20 இருக்கா, அப்படி எழுதிக்கோங்க. 20 டாட் எஸ் 20 டாட் 0 டாட் 0 டாட் 0. இதுல ப்ரிஃபிக்ஸ்ல இருந்து என்ன டக்குன்னு சொல்லுங்க. 8 பிளஸ் சூப்பர். ஏற்கனவே 8 நெட்வொர்க் பிட். ஓகே, புதுசா எத்தனை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 3 வாங்கியிருக்கீங்க. அப்போ 8 பிளஸ் 3 என்ன வந்துடும்? 11 இல்ல, சாரி 11. அடுத்த நெட்வொர்க் ஐடி என்னன்னா 20 டாட் என்ன இருக்கு, இங்க 1 இருக்கா, அப்போ 1க்கு டைரக்டா என்ன இருக்கு 32 இருக்கு. அப்போ 20 டாட் 32 டாட் 0 டாட் 0 ஸ்லாஷ் 11. அடுத்த நெட்வொர்க் ஐடி என்ன 20 டாட் 64 டாட் 0 டாட் 0 ஸ்லாஷ் 11. அடுத்த நெட்வொர்க் ஐடி என்ன 20 டாட்
96 96.0.0/11. அடுத்த நெட்வொர்க் ஐடி 20.120 128.0.0/11. அடுத்த நெட்வொர்க் ஐடி 20.160.0.0/11. அடுத்த நெட்வொர்க் ஐடி 20.192 192.0.0/11. அடுத்த நெட்வொர்க் ஐடி 20.224.0.0/11. இது எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட்டோட நெட்வொர்க் ஐடிஸ். இது ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட், இது செகண்ட் டிபார்ட்மெண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், டோட்டலா எத்தனை டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்னா 8 டிபார்ட்மெண்ட் நெட்வொர்க் ஐடி தான் வரும். ஏன்னா நீங்க வாங்குனது 8 தான். இதுல 9ஆம் டிபார்ட்மெண்ட் வராது. வாங்குனது 8 தான். அப்ப 8 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா இந்த 8 டிபார்ட்மெண்ட் யாருக்கு கொடுக்கலாம்னா, இன்கேஸ் உங்க கம்பெனில HR டிபார்ட்மெண்ட் இருக்கு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நெட்வொர்க் ஐடி அலோகேட் பண்ணலாம். இப்ப எதை கண்டுபிடிக்க போறீங்கன்னா சப்நெட் மாஸ்க். சப்நெட் மாஸ்க் எப்படி கண்டுபிடிக்கிறது? Put binary to the network சப்நெட் bit. மாஸ்க் கண்டுபிடிக்கிறதுனா ஒண்ணும் இல்ல, நெட்வொர்க் பிட்டோட பிளேஸ் வேல்யூவை ஆட் பண்ணணும். சப்நெட் மாஸ்க்கு ஒண்ணும் இல்ல, நெட்வொர்க் பிட்டோட பிளேஸ் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணணும். இது ஃபுல்லா நெட்வொர்க். அப்போ 255. ரெண்டாவது ஆக்டேட் ஃபுல்லாலாம் நெட்வொர்க் கிடையாது. இது ஃபுல்லா நெட்வொர்க்னா அழகா 255ன்னு போட்டுக்கலாம். அது ஃபுல்லா நெட்வொர்க் கிடையாது. எது நெட்வொர்க்னா இது 3 மட்டும் தான் நெட்வொர்க். அப்போ இது 3த்தை ஆட் பண்ணிக்கனா எவ்வளவு வரும்னா 192. இட்ஸ் நாட் 192ல 224ல 224.0.0. இதுதான் சப்நெட் மாஸ்க். அப்போ போன தடவை கிளாஸ் எடுக்க சொல்ல எத்தனை பெர்சன்டேஜ் புரிஞ்சிருக்கணும்னா 5% புரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கும். இப்ப கிளாஸ் எடுத்ததுனால உங்களுக்கு 60% இப்பதான் புரிய வந்துடும். போன பார்த்த சம்முக்கும் இப்ப பார்த்த சம்முக்கும் கண்டிப்பா கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். கண்டிப்பா கிடைச்சிருக்கும், நிறைய கிடைச்சிரும். ஓகேப்பா, ஓரளவுக்கு ஓகே தான். போன தடவை இந்த தடவை இந்த தடவை ஓகே தான். ஆனா போன தடவை 5% நீங்க டைரக்டா ஜம்ப் அடிச்சிருவோம். 60% இது புரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது செகண்ட் டைம் பாக்குறது. இப்போ ஒண்ணுன்னு போடும். அப்ப மூணாவது போட சொல்ல என் டார்கெட் என்னன்னா 90% புரியும். 80.0.0.0/8 requirement 1000 டிபார்ட்மெண்ட். உங்க கம்பெனில 1000 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகே, ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நீங்க தான் ஐடி பீப்புள்ஸ், நீங்க படிச்சு ஜாயின் ஆக போறீங்கன்னா உங்களெல்லாம் சப்நெட்டிங் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சப்நெட்டிங் பண்ற சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஏன் சொல்லுங்க? எப்போ சப்நெட்டிங் பண்ற சான்ஸ்னா ஒரு புது பில்டிங் நெட்வொர்க் டிசைன் பண்ண போறாங்க. ஓகே, அது ஐடி நம்ம தான். அப்போ புதுசா டேட்டா சென்டர் ஓபன் பண்றாங்க, புதுசா நெட்வொர்க் டெப்ளாய்மெண்ட்டே இப்பதான் போகுதுன்னா அப்பதான் சப்நெட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எவனோ சப்நெட்டிங் பண்ணி வச்சுட்டு போனதுல என்ன பண்ண போறோம்? ஒர்க் பண்ண போறோம். ஓகே, அப்படிதான் இருக்குமே தவிர சப்நெட்டிங் பண்ற மாதிரி சான்ஸ் கிடையாது. சாரே சொல்லிட்டாரு சான்ஸ் சொல்லிட்டு இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஒர்க் பண்ண போறீங்கன்னா இன்னும் தலைகீழா இருக்கும். சரி, 1000 டிபார்ட்மெண்டா பிரிக்கணும். சரி, ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணணும் கடகடன்னு சொல்லுங்க. ஹோஸ்ட் பிட்ட பிளேஸ் வேல்யூவோட தனித்தனியா செப்பரேட் பண்ணணும். அப்போ இது எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு அப்படின்னா இதுல டோட்டலா 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. அந்த ஹோஸ்ட் பிட்ட பிளேஸ் வேல்யூவோட செப்பரேட் பண்ணி சரவணன் போதும், எழுந்து வைங்க. எப்படி இருந்தாலும் மறக்க போற. சரி, அப்போ 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு, எழுதியாச்சா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா 80. ஸ்டெப் நம்பர் 2 என்ன கடகடன்னு சொல்லுங்க. நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி எழுதணும். ரைட் டு லெஃப்டா, லெஃப்ட் டு ரைட்டா? ஓகே, லெஃப்ட் டு ரைட் பாசிபிலிட்டி எழுதணும். என்ன பாசிபிலிட்டினா 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024, 2048 போதும், நிறுத்துங்க. மூணாவது என்ன? ஓகே, பிளேஸ் தி லைன் ஆர் மூவ் எ லைன். அப்ப லைன் இங்க இருக்கு. இந்த லைனை உங்க கம்பெனில என்ன ரிக்யர்மெண்ட்டோ அந்த ரிக்யர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி லைனை மூவ் பண்ணிக்கணும். அப்ப லைனை நான் எங்க வைக்கணும்னா இங்க வச்சா 2 டிபார்ட்மெண்ட் 4, 8, 16, 32, 64, 128, 256 இதுல வச்சாதான் 512 டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு தேவையானது 1000 டிபார்ட்மெண்ட். அப்போ நீங்க 1024ல தான் பை பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. சரி,
இப்போ சப்நெட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்நெட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னேன்? அவ்வளவுதான். சூப்பர். அப்ப லாஜிக் என்னன்னா, புதுசா வாங்கின பிட்டுக்கு பைனரி பாசிபிலிட்டி எழுதணும். புதுசா எத்தனை பிட் வாங்கியிருக்கீங்க? ஓகே. அப்படின்னா லைன் இங்க இருந்தது. கோடு போட்டே பார்த்துருவோம். லைன் இங்க இருந்தது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. டோட்டலா 10 பிட்டு புதுசா வாங்கியிருக்கீங்க. புதுசா வாங்கின 10 பிட்டுக்கும் பைனரி பாசிபிலிட்டி எழுதணும். ஆனா எத்தனை பாசிபிலிட்டி வரும் தெரியுமா? போயினே இருக்குன்னு சொல்லக்கூடாது. எத்தனை வரும்? என்ன இது? அததான் இங்க எழுதி வச்சிருக்கீங்க 1024 பாசிபிலிட்டின்னு. இல்ல. ஆமா. கரெக்ட்டா? அப்ப அததான் எழுதி வச்சிருக்கோம். என்னன்னா, அததான் இங்க மேல எழுதிட்டு என்ன ஷார்ட்டா எழுதி வச்சிருக்கோம். 1 பிட் எடுத்தா 2 பாசிபிலிட்டி, 2 பிட் தான் 4. அப்ப டோட்டலா 10 பிட்டா? அப்ப 10 பிட்டுக்கு நீங்க சப்நெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 10 பிட்டுக்கு பைனரி பாசிபிலிட்டி எழுதணும். போன தடவை எழுதுறதுக்கே லைட்டா கஷ்டப்பட்டோம். ஏன்னா இவ்ளோ நம்பரு. ஓகே. இதுவே கச்ச கச்சன்னு இருக்கு. இங்க வந்தீங்கன்னா பைனரி பாசிபிலிட்டி எழுதணும் 10 பிட்டுக்கு. அப்ப 10 பிட்டுக்கு எழுத ஆரம்பிச்சீங்கன்னா 1024 காம்பினேஷன் இப்ப ஆரம்பிச்சா எப்ப முடிக்க முடியும்? 1000 காம்பினேஷனா? 1000 காம்பினேஷன் லேட் ஆகும். காலையில ஆயிடும். தூங்காம எழுதுனா, காலையில ஆனாலும் அதிர்ஷ்டம் போல இருக்கு. காலையில முடிச்சாவே. ஓகே. ஒண்ணும் இல்ல. லைன் இங்க போச்சுன்னா எத்தனை பாசிபிலிட்டி தெரியுமா? அதுல 1,50,000 2,00,000 வரும் அந்த பக்கம் போச்சுன்னா. ஏன்னா இங்கேயே வந்து 2048 4,000 8,000 16 32,000 வரும் இங்க. அப்ப இதுவரை நல்லா போயிருந்த சம்மு பிட் அதிகமாவ பைனரி பாசிபிலிட்டிய நம்மளால எழுத முடியும். இட் வில் டேக் லாங் டைம். அதனால இந்த லைன் இங்க போட்டது யாரு? நம்ம தான். ஏன் இங்க போட்டோம்? ரெக்யர்மென்ட்க்கு. இந்த லைன போட்டது நீங்க தான்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் வேல்யூ இருக்கும். அந்த அந்த பிளேஸ் வேல்யூக்கு பேர் தான் இன்கிரிமென்ட் வேல்யூன்னுவாங்க. ஓரமா எழுதி வச்சுக்கலாம். அது ஏன்னு அப்புறமா சொல்றேன். இன்கிரிமென்ட் வேல்யூ. என்ன இன்கிரிமென்ட் வேல்யூ? எந்த ஆக்டேட்ல? அப்படின்னா எத்தனாவது ஆக்டேட்ல கணக்கு போடுங்க கடகடன்னு. எத்தனாவது ஆக்டேட்ல? 3வது ஆக்டேட்ல. கரெக்ட்டா? இது ஃபர்ஸ்ட் ஆக்டேட், இது செகண்ட் ஆக்டேட், இது தேர்ட் ஆக்டேட். 3வது ஆக்டேட்ல இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, புதுசா வாங்குன பிட்டுக்கு பைனரி எழுதணும். அவ்ளோ பைனரி எழுத முடியாது. ஆனா ஸ்டார்ட்டிங் பைனரி, எண்டிங் பைனரி எழுதலாம் ஈஸியா. 3வது கிளாஸ்லயே பார்த்துட்டோம். ஸ்டார்ட்டிங் பைனரி என்ன? எல்லாமே 0 தான். எண்டிங் பைனரி என்ன? எல்லாமே 1. இப்போ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஐடியும் லாஸ்ட் நெட்வொர்க் ஐடியும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன வரும்னா 80.0.0.0 ஓஸ்ட் 0 தானே? ஸ்லாஷ் வேல்யூ என்ன வரும் டக்குன்னு சொல்லுங்க. சூப்பர். ஏற்கனவே 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்ப டோட்டலா எத்தனை பிட் இருக்கு அப்படின்னா 18 நெட்வொர்க் பிட் இருக்கு. சரியா? தென் இப்ப இங்க லாஸ்ட் நெட்வொர்க் ஐடி என்ன வரும்னா இங்க 8 1 இருக்கா? அப்ப 8 1 தான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்களா? ஆட் பண்ண என்ன வரும்? 255ன்னு வரும். அதுக்கு அடுத்தது இங்க 2 1 இருக்கா? 2 1 தான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்களா? 128 64 பிளஸ் பண்ணீங்கன்னா ஓகே. 192.0 இது லாஸ்ட் டிபார்ட்மென்ட்டோட நெட்வொர்க் ஐடி. இப்போ நடுவுல இருக்க டிபார்ட்மென்ட்டோட நெட்வொர்க் ஐடி கண்டுபிடிக்கணும். ஆனாலும் என்னால பைனரில எழுத முடியாது. அப்ப எழுதாமயே கண்டுபிடிக்கலாம். அதுதான் என்ன? இன்கிரிமென்ட் வேல்யூ. இன்கிரிமென்ட் வேல்யூ எவ்வளோ? எந்த ஆக்டேட்ல? அப்போ 3வது ஆக்டேட்ல 64 64 ஆட் பண்ணிட்டே வாங்க. அழகா நெட்வொர்க் ஐடி கண்டுபிடிக்கலாம். 80.0. என்ன வரும்? 128.0. 128 plus 64 192.0. இந்த மாதிரி அழகா நீங்க என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டிபார்ட்மென்ட்டோட நெட்வொர்க் ஐடி வந்துரும். அப்ப நீங்க எல்லா காம்பினேஷனும் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. நான் போன சம்முக்கு அதான் சொல்றேன். போன சம்மோட இன்கிரிமென்ட் வேல்யூ என்னன்னு கண்ணை திறந்து பாருங்க. 32. எந்த ஆக்டேட்லன்னு கண்ணை திறந்து பாருங்க. ஓகே. செகண்ட் ஆக்டேட்ல இன்கிரிமென்ட் வேல்யூ 32. நல்லா கணக்கு போட்டு பாருங்க. 32 என்ன ஆயிருக்கும்னா இன்கிரிமென்ட் ஆயிருக்கும். அப்ப இவ்ளோ காம்பினேஷன்ஸ்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால தான் அதோட பேசிக் எடுத்திருக்கும். அப்போ இன்கிரிமெண்டல் வச்சே மொத்த கால்குலேஷனையும் நம்மளால முடிக்க முடியும். புரியுதா? சரி.
/18 சப்நெட் மாஸ்க். ம் ம் இங்க பாருங்க, சப்நெட் மாஸ்க் கஷ்டப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்டேட் ஃபுல்லா நெட்வொர்க்கா இல்லையா? டக்குனு வாயில என்ன வந்துடணும்னா 255 ஃபுல்லாலாம் யோசிக்க கூடாது. செகண்ட் அப்டேட் ஃபுல்லா நெட்வொர்க்கா இல்லையா? ஃபுல்லா நெட்வொர்க். அப்ப என்ன வந்துரும்? மூணாவது அப்டேட் ஃபுல்லா நெட்வொர்க்கா இல்லையா? இல்ல. எது நெட்வொர்க்னா 120 கிட்டோ 64 ஆட் பண்ணீங்கன்னா இப்படிதான் கால்குலேட் பண்ணும். 255 டாட் ஃபுல்லா நெட்வொர்க். ரெண்டாவது அப்டேட் ஃபுல்லா நெட்வொர்க் 255. மூணாவது அப்டேட் ஃபுல்லா நெட்வொர்க் இல்ல. அந்த 128 64 தான் நெட்வொர்க். அத ஆட் பண்ணி. கிளியர். லாஸ்ட் இன்னொரு சம். லாஸ்ட்லாம் இல்ல. இன்னும் 2 3 சம் போட்டாதான். இப்ப கவனிங்க. நோட்லாம் ஓபன் பண்ணுங்க இப்போ. நோட்லாம் பிரிங்க. நோட் வேணும் சரவணன். ஓகே. ஸ்டெப் நம்பர் 1 மட்டும் போடுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஸ்டெப் நம்பர் 1 மட்டும் போடணும். ஆன்லைன் எல்லாருமே போடணும். எல்லாருமே. புது பேட்ச், பழைய பேட்ச் எல்லாருமே போடணும். நோட்ட சப்மிட் பண்ண சொல்லுங்க. இப்பவே சப்மிட் பண்ணணும். 170.16 நெட்வொர்க் ரிக்வயர்மென்ட் 30 டிபார்ட்மெண்ட். ஸ்டெப் நம்பர் 1 மட்டும் போடணும். வேற எதுவும் போடக்கூடாது. பைனரி பாசிபிலிட்டி எழுதக்கூடாது. ஸ்டெப் நம்பர் 1 மட்டும் ஹோஸ்ட் பிட்ட பிரிச்சு மட்டும் எழுதுங்க. வேற எதுவும் பண்ணாதீங்க. ஆன்லைன் ரெடியா இருங்க. நோட் சப்மிட் பண்ண சொல்லுவேன். இப்பவே வாட்ஸ்அப்ல போட்டோ புடிச்சு அனுப்பணும். பழைய பேட்ச் அனுப்பணும். புது பேட்ச் அனுப்பணும். ஸ்டெப் நம்பர் 1 போடுங்க. ஓகே ஓகே முத்துக்குமார். கேரி. ஓகே சாஜித். ஓகே ஓகே. ஓ சாஜித்லாம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லேப் கோஆர்டினேட்டர். ஃபர்ஸ்ட் லேப் கோஆர்டினேட்டர் தான். அப்பதான் ட்ரெய்னர் ஆகுறேன் அங்க. அப்போ சாஜித்லாம் ஃபர்ஸ்ட் செட்டோட லேப் கோஆர்டினேட்டர்ஸ் எனக்கு. அப்புறமா அதுக்கு பின்னாடி தான் ஏமன் சார் நிறைய பேர் வந்தாங்க. அப்படியே திருப்பி அட்டன் பண்றாங்க கிளாஸ். அவங்க அட்டன் பண்ணி 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். ஏன் திருப்பி அட்டன் பண்றாங்க? ஆ? ஏன் ரீகால்? அப்படின்னா என்னன்னா அடுத்த என்ட்ரி போனாலும் தேவைப்படும். மறந்துருக்கும். அப்போ ரீகால். ஃபவுண்டேஷன் மறந்துரும். மறந்துரும் எப்படி போனாலும். ஒர்க் பண்றவங்களுக்கே மறந்துடும். அந்த கதைலாம் ஆர் பண்ணி எழுத்து எழுத்துலாம் மறந்துரும். ரீகால் பண்ணிப்பாங்க. ஓ சாஜித்னா ஃபர்ஸ்ட் லேப் கோஆர்டினேட்டர் அவங்களாம். ஓகே ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்க தான் நினைக்கிறேன். 10 to 12 2018. அப்புறமா வாழ்க்கை எப்படியோ போய் இப்ப எப்படியோ இருக்கு. சரி இப்ப ஸ்டெப் நம்பர் 1 நீங்க என்ன போட்டிருப்பீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் தப்பு பண்ணிருப்பீங்க. அது என்ன தப்பு நான் காமிக்கிறேன். ஒரு சில பேர் உங்க நோட்ல 3 பாக்ஸ் ஓபன் பண்ணிருப்பீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் தப்பே. ஏன்னா இது கிளாஸ் பி. ஓகே யாரெல்லாம் 3 பாக்ஸ் ஓபன் பண்ணீங்களோ ஒரு பாக்ஸ் அடிச்சிருங்க. சுரேஷ் 2 பாக்ஸ் ஓபன் பண்ணியா? சரி. ஓகே 3 பாக்ஸ் என் கணக்குப்படி யாருன்னா 3 பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கணும். ஏன்னா நான் படி சொல்ல நான் அப்படிதான் ஓபன் பண்ணேன். ஓகே அப்ப என்ன மாதிரி என் பசங்க இருப்பீங்க. அப்போ 172.16 பாக்ஸ் ஓபன் பண்ணிருப்பீங்க. இப்போ பைனரி பாசிபிலிட்டி எழுது. அவசரப்படவே கூடாது. மெதுவா போகணும். பைனரி பாசிபிலிட்டி.
ஓகே. அப்ப என்ன எழுதிருப்பீங்க அப்படின்னா, உங்க நோட்ல 30 டிபார்ட்மெண்ட் அது கூட எழுதாம போதும். 2, 4, 8, 16, 32, 64 கோட போடுங்க கரெக்ட்டா? உங்க நோட்ல போடுங்க. கோடு எங்க போடணும்? ஓகே. போட்டாச்சா? இன்கிரிமெண்ட் வேல்யூ என்னன்னு ஓரமா எழுதி வைங்க. இன்கிரிமெண்ட் வேல்யூ என்ன? தென் அது எந்த ஆக்டேட்லன்னு ஓரமா எழுதி வைங்க. ஓகேவா? சரி. அப்ப கோடு நீங்க எங்க போட்டிருப்பீங்கன்னா, கோடு இங்க போட்டிருப்பீங்க. இன்கிரிமெண்ட் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, the increment value is 8, right? Increment 8 in third octet. இப்போ சப்நெட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப சப்நெட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா சொன்னேன். என்ன கதை? அது இல்லடா. அந்த புதுசா வாங்குன பிட்டுக்கு. அங்கிருந்து வா. சப்நெட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பைனரி பாஸ் புதுசா வாங்கின பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதணும். எத்தனை புது பிட் இருக்கு அப்படின்னா 5 புது பிட் இருக்கு. 5 புது பிட்டுக்கு பைனரி எழுதணும். நிறைய மொத்தம் 32 பாசிபிலிட்டி வரும். அவ்வளவு எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதான் கதை, இதான் ஃப்ளோ. அப்போ ஸ்டார்டிங் பைனரியும் எண்டிங் பைனரி எழுதலாம். ஸ்டார்டிங் பைனரிக்கு வர ஆன்சர் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஐடி, எண்டிங் பைனரிக்கு வர ஆன்சர் லாஸ்ட் நெட்வொர்க் ஐடி. அப்போ ஈஸியா ஸ்டார்டிங் நெட்வொர்க் ஐடியும் எண்டிங் நெட்வொர்க் ஐடியும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஸ்டார்டிங்கோட பைனரி என்ன எழுதுவீங்க? எழுதுங்க. எண்டிங் எழுதாதீங்க, ஸ்டார்டிங் மட்டும் எழுதுங்க. ஸ்டார்டிங் என்ன எழுதுவீங்கன்னா உங்க நோட்ல இது இருக்கணும். இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதுதான் இருக்கணும். முன்னாடி என்ன இருக்கணும்னா 172.16 இருக்கணும். இதை இப்போ பைனரியில இருக்கிறத டெசிமல் மாத்தி ப்ரிஃபிக்ஸ்ல இருந்து எழுதுங்க. தப்பா கூட எழுதுங்க, நான் சரி பண்ணி தரேன். நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லிடு. இதுடா அந்த பைனரி பாசிபிலிட்டி எழுது. இதை கண்டுபிடிச்சுக்கோ. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருப்பேன்னா 172.16.0.0 ஸ்லாஷ் என்ன வந்திருக்கோம்னா ஏற்கனவே 16 பிட்டு 17, 18, 19, 20, 21 ஸ்லாஷ் 21 போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. இல்லைன்னா கரெக்டா எண்ணி கணக்கு போட்டுக்கோங்க. 21 நெட்வொர்க் பிட் இருக்கு. இப்போ லாஸ்ட் பைனரி இங்க பாருங்க, கேப் விட்டு எழுதுங்க, பக்கத்துல எழுதாதீங்க. 11111 முன்னாடி என்ன இருக்கும்னா 172.16 இருக்கும். இதோட பைனரி டு டெசிமல் கண்டுபிடி. அப்ப என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா 172 டாட் அந்த பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணினா 240 வருதா? 248ல 248.0/21. இப்போ நடுவுல இருக்க நெட்வொர்க் ஐடி கண்டுபிடிக்கணும்னா அப்பதான் எவனை யூஸ் பண்ணணும்?
இன்கிரிமெண்ட் வேல்யூ மூணாவது அப்டேட்ல 8ஆ, அப்போ 172.16.8.0/21 172.16.8 16.0/21 அப்படியே லைனா இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். சரி, இப்ப திடீர்னு இன்டர்வியூல போறீங்க. இன்டர்வியூல போனோம் /21ஓட சப்நெட் மாஸ்க் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, உள்ள போய் உட்காருங்க. உள்ள போய் உட்கார்ந்தோனையும் /21 சப்நெட் மாஸ்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 21னா ஃபர்ஸ்ட் 16 இருக்கு பின்னாடி. 16ஓட சப்நெட் மாஸ்க் என்னன்னு யோசிச்சுக்கணும். 16 சப்நெட் மாஸ்க் என்ன? /16 சப்நெட் மாஸ்க் என்ன? 16 பா. /8 சப்நெட் மாஸ்க் என்ன? 255 dot /8னா 125. /16னா 225. அவ்வளவுதான். 2 கேட்கிறேன் நானு. கஸ்டமர் இனிமேதான் கேட்க போறாரு. /21 கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் /16 போட்டுருவேன். ஏன்னா அதுதான் பின்னாடி இருக்குது. அப்ப என் மனசுல தெரியும் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே 225 தான். அப்ப 255.225 16 வந்துருச்சு. 17 18 19 20 21 5 பிட்டோட பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணணும். 128 64 32 16 8 இன்டர்வியூல போறோம், உட்காரோம், நிறைய கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோம். திடீர்னு அவர் என்ன கேட்கிறாருன்னா /21ஓட சப்நெட் மாஸ்க் என்னன்னு கேட்டாருன்னா ஃபர்ஸ்ட் நான் 16 மைண்ட்ல போட்டுப்பேன். 16 மைண்ட்ல போட்டோன்னா 255 250 தெரிஞ்சிடும். 16னா கையில கணக்கு போடுவேன். 17 18 19 20 21 5 பிட்டு ஒன்று வாங்கியிருக்காங்க. 5 பிட்டோட பிளேஸ் வேல்யூ என்னன்னா 128 64 32 16 8 இது 5 பிளஸ் பண்றதுக்கு வீட்டுல கத்துன்னு போயிருவேன். அப்ப இது 5 பிளஸ் பண்ணா 248ன்னு வரும். அப்ப சப்நெட் மாஸ்க் என்னன்னா 255.255.248.0. திடீர்னு என்ட்ரி போறீங்க /9ஓட சப்நெட் மாஸ்க் என்னன்னு கேட்போம். அப்ப ஃபர்ஸ்ட் 8க்கு போட்டுக்கணும். 8க்கு போட என்ன வரும்? 255. ஒரே ஒரு பிட் தான் பாரம் வாங்கியிருக்கோம், அது 128. அப்ப சப்நெட் மாஸ்க் என்னன்னா 255.128.00. திடீர்னு என்ட்ரி போறீங்க /13 கேட்குறான். இன்டர்வியூல போய் உட்காருங்க /30 இந்த பேப்பர் பென்னு தருவான், கால்சி தருவான், அதெல்லாம் தரமாட்டான். /30 30னா ஃபர்ஸ்ட் 24க்கு போட்டுருங்க. ஏன்னா 24னா ஈஸி. 24னா 255 255 255 வந்துருச்சு. அப்ப 24னா மீதி என்னன்னா 25 26 27 28 29 30. அப்போ அந்த 6 பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா 252ன்னு வரும். ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா அதை நான் முன்னாடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன் மைண்ட்ல. எது ஆட் பண்ண என்னென்ன வேல்யூ வரும்னு அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் பேசுது. 128 64 32 16 8 4 ஆட் பண்ணீங்கன்னா 252ன்னு வரும். அப்ப /13 கேட்டானா நான் ஃபர்ஸ்ட் 24 சொல்லிடுவேன். 255 255 255 அதுக்கப்புறம் மைண்ட்ல பிரஸ் பண்ணி 252ன்னு சொல்லுவேன். /11ஓட சப்நெட் மாஸ்க் என்ன? /11 சப்நெட் மாஸ்க் என்னன்னு கேக்குறாங்க. 192வா? அப்படின்னா 8 பிட்டு பை டிஃபால்ட்டா இருக்கு, அதுக்கு 255 போட்டுருங்க. 3 பிட்டு பாரம் வாங்கியிருக்காங்கல்ல 9 10 11. அப்போ 128 64 32 என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும் 224 வரும். அப்ப /11 சப்நெட் மாஸ்க்னு கேட்டோன்னே டக்குன்னு யோசிச்சு 224 அந்த செகண்ட் ஆப்டேட். திடீர்னு /27 நான் என்ன கேட்டேன் நானே மறந்துட்டேன். என்ன கொஸ்டின் கேட்டேன்? /27ஓட சப்நெட் மாஸ்க் என்ன? ஈஸி. ஃபர்ஸ்ட் 24க்கு போடுங்க. 24க்கு போட்டா 255 250 இருந்தது. அப்புறமா 567 567 இப்பதான் பிளஸ் பண்ணி விட்டோம். 224. ஓகே, அப்போ ஈஸியா சொல்றேன், முடிஞ்சா இப்ப நான் கண்டுபிடிங்க. /17 70னா சூப்பர். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா என்ன அமைச்சிருவாங்க வெளியே. இருக்கிறதே 32 பிட்டு தான் இதுல. ஓகேவா? அவ்வளவுதான். /17 16க்கு தெரியும் நம்ம. 16க்கு 255 255 ஒரு பிட்டு 128. சரி இப்ப சொல்றேன், ரெடியா இருக்கு. இதுவும் ஈஸி தான்.
/31 சப்நெட் மாஸ்க் என்ன? அவ்வளவுதான். /31 என்னன்னா அந்த 1 மட்டும் மைனஸ் பண்ணிடணும். இந்த பக்கம்லாம் பிளஸ் பண்ண தேவையில்ல. 255, 255, 255, 254. அப்போ எல்லா ஸ்லாஷ் வேல்யூவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இன்ட்ரிக்கு போகணுமே தவிர ஓப்பனிங் போட்டிருக்காங்க நான் குத்து மதிப்பா போறேன்னா செலக்ட் ஆனா சந்தோஷம். அதுதான் நான் சொல்றேன். ஓகே, ஆனா கஷ்டம். ஓகே, அதான் சொல்றது. ஏன்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கும். ஓகே, நான் போட்ட ஜாப்ஸ் குரூப்ல காம்படிஷன் ஹெவியா இருக்கும். நீங்க வெளியே பாக்குறீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் போட்டேன் அப்படின்னா என் இன்ஸ்டியூட்ல இருந்தே நிறைய பேர் வருவாங்க. என் பழைய பசங்க வருவாங்க, என் புது பசங்க வருவீங்க. எல்லாருமே வெயிட்டா ட்ரைனிங் ஆகிருக்கீங்க. யாரும் ஒரு ஆள் வீக்கு, ஒரு ஆள் டாப் கிடையாது. ஒரு ஆள் விட்டா இன்னொரு ஆள் இன்னொரு கொஸ்டின் தூக்கிடுவீங்க. கரெக்டா மார்னிங் சம்பளம் அப்படிதான் வச்சிருக்காரு. எப்படின்னா நிஷாந்துக்கு ஒரு இது ஆன்சர் தெரியலன்னா சுரேஷ் தூக்கிடுவாரு. ஆனா சுரேஷ்க்கு ஒரு ஆன்சர் தெரியாம தான் இருக்குது, நிஷாந்த் தூக்கிடுவாரு. அப்போ பேட்ச் எல்லாமே டஃப் தான். அப்ப நான் போட போற ஜாப் ரிக்யர்மெண்ட்டுக்கு டஃப் காம்படிஷன் இருக்கும். அப்ப அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இன்டர்வியூ போய் உட்கார போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் படிக்கணும். /11 என்ன, 12 என்ன, /17 கேட்டா என்ன பண்றது? கேட்ட அப்புறமா அவங்கிட்ட தெரியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வரதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ரெடியா? இன்டர்வியூக்கு ரெடியா? இல்ல சுரே நான் 5 இன்டர்வியூ போய் ட்ரை பண்றேன்னா பண்ணலாம். பட் இல்ல போன செலக்ட் ஆயிடும். அவ்வளவுதான், செலக்ட் ஆயிடுவீங்க. இது இப்படி படிச்சிட்டீங்கன்னா போனோனையும் கண்டிப்பா செலக்ட் ஆவீங்க. அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, வேற ஆப்ஷனே கிடையாது. செலக்ட் ஆகலைன்னா ரீசன் என்னவா இருக்குன்னா வேற ஏதாவது ரீசன் வச்சிருக்கோம். கம்யூனிகேஷன்ல மாட்டுவீங்க. வே ஆஃப் அப்ரோச் இருக்கு, எப்படி அப்ரோச் பண்ணணும், வே ஆஃப் ஆட்டிடியூட் இருக்கு. ஓகே, இங்க சுரேன் உங்ககிட்ட பேசுற மாதிரி சுரேன் ஒரு நாள் ஜாப் போனோம்னா பேச முடியாது. ஓகே, எனக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரியும். இப்ப நான் தான் ட்ரெயின் பண்ணி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை உங்களே அனுப்புறேன். நீங்க ஒரு 2 வருஷம் உங்க கம்பெனில வேலை செஞ்சுட்டீங்க. அப்புறமா நான் உங்க கம்பெனில வந்து வேலை செஞ்சேன்னா உங்ககிட்டயே நான் தான் திட்டு வாங்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்க தான் எனக்கு சீனியர் அந்த கம்பெனில. சுரேன் சார் இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க. நடக்கும். நான் என் மைண்ட்ல இதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோம். என்னன்னா இது நடக்கும். நான் வேலை இங்க வந்து போகணும்னா நான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்றேன். என் பசங்க தாங்க எல்லாம் ஜூனியரா இருக்காங்க. ஆனா அந்த பசங்க கிட்ட கண்டிப்பா சுரேன் திட்டு வாங்குவான். ஏன் அப்படின்னா அவங்க அத்தனை வருஷம் அதுல வேலை செஞ்சிருக்காங்க. ஓகே, நான் இப்பதான் உள்ள போறேன். அப்ப என்ன திட்டுவாங்க? என்ன சுரேன் சீசனே நீங்க 5 வருஷம் படிச்சீங்க, இது பண்ணுங்க, அது பண்ணீங்க, இது கூட தெரியாதான்னு திட்டுவாங்க. ஏன்னா அந்த தொழில் எனக்கு புதுசு. அது ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆயிட்ட அப்புறமா அந்த தொழில் நான் கத்துப்பேன். அப்ப என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். இது கண்டிப்பா நடக்கும். இன்கேஸ் நான் ட்ரைனிங் விட்டு ஜாப் போடணும் கண்டிப்பா நடக்கும். சின்ன பசங்க எல்லாம் திட்டுவாங்க. அப்போ இங்க இருக்க வே ஆஃப் அப்ரோச் வேற, ஜாபுக்கு போன வேற. அப்போ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்ல இன்டர்வியூன்னு ஒரு வே ஆஃப் மெக்கானிசம்லாம் இருக்குல்ல. இந்த Facebookல வர மாதிரி ஆப்டிடியூட்னு ஒரு Facebookல ஆட்லாம் வந்துரும். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி காஸ்டியூம்ல போய் உட்காரணும், அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் Facebookல தான் பார்ப்போம். வீடியோ பார்த்தீங்களா, லைக் போட்டீங்களா, அவ்வளவுதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நடந்தது. ஓகே, நான் கேம்பஸ் இன்டர்வியூ வச்சேன். அப்போ அந்த கேம்பஸ் இன்டர்வியூ எடுக்கிற வந்து என்ன சொல்றாரு, பையனை ஷேவ் பண்ணிட்டு வானா முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. சார் இல்ல இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஓகே, அவர் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாரு. அப்பதான் யோசிச்சேன், இந்த விஷயத்தை எங்கேயும் நான் பார்த்திருக்கேனே அப்படின்னா அப்போ வந்து Facebookல பார்த்தேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஓகே, கையில நிறைய பேண்ட்லாம் கட்டின்னு வருவாரு. ஒயிட் போர்ட்ல நான் காமிக்கிறேன் அந்த வீடியோ. ஓகே, ஆட்டிடியூட் அப்படின்னு வரும். பார்க்கவே சூப்பரா இருக்கு, சூப்பரா நம்மளும் இப்படியே இருக்கலாம்னு. அப்படி இருந்தா வீட்டுல தான் இருக்கணும், வேலைக்கு போக முடியாது. ஓகே, அது வீடியோக்கு லைக் போடலாம், சூப்பர்ப்பா அப்படின்னு. எந்த கம்பெனி அப்படி எடுத்துக்காது. சரியா? அதனால செலக்ட் ஆகாத ரீசன் நாலேஜ்னால இருக்கக்கூடாது. டாபிக் பக்காவா இருக்கணும். வே ஆஃப் ஆட்டிடியூட், வே ஆஃப் பிஹேவியர் வேணா மிஸ் அவுட். அப்போ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா சப்நெட்டிங். இப்ப நாளைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 5 சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சப்மிட் பண்றவங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்கும். புது பேட்ச் மெயினா, பழைய பேட்ச் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு. சரி, நானும் பண்றேன் சுரேன், கரெக்டா போயிட்டு இருக்கு பேட்ச். இந்த பேட்ச்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன்னா பண்ணுங்க. ஏன்னா பழைய பேட்சை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ரொம்ப. புது பேட்ச் நாளைக்கு வரதுக்குள்ள 5 சம் ஆன்சர் வருதோ வரலையோ, ஃபர்ஸ்ட் சம் போடுங்க. ஆன்சர் வந்துச்சுன்னா செகண்ட் சம். ஃபர்ஸ்ட் சம் குழப்புதா, எதுல விட்டுருக்கீங்களோ அதுல வரணும். ஸோ நாளைக்கு ஆன்லைன் பாக்கியராஜ், புவனா, நித்யா, மனோஜ், தென் 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 புது பேட்ச் நிறைய பேர் இருக்கீங்களா. புது பேட்சோட நோட்ஸ் வந்து நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடணும். கிளாஸுக்கு வந்து கேட்டால் எனக்கு டைம் ஆயிடும். அதனால புது பேட்ச் பாக்யராஜ், புவனா, நித்தி, மனோஜ் எல்லாமே ஆன்சர் வருதோ இல்லையோ ஜஸ்ட் ட்ரை. தென் இந்த கிளாஸோட ரெக்கார்டிங் வீடியோஸ் ஏற்கனவே உங்களோட யூடியூப்ல இருக்கு. நான் இன்னைக்கு கிளாஸோட ரெக்கார்டிங் வீடியோஸும் அப்லோட் பண்ணிடுறேன்.